குட் ஈவினிங், வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். பேசுறது கேக்குதா? சரி. அப்ப நாங்க கடைசியாக மாடல் பேப்பர் 2 பார்த்தோமே. மாடல் பேப்பர் 2ல பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம். பேசுறது கேக்குதானே? ஆம் சார். ஓகே. 1 தொடக்கம் 5 வரையுள்ள ஒவ்வொரு வினாவிலும் 5 சொற்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றில் இரு சொற்கள் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு உடையவை. அவற்றில் ஒன்றும் இரண்டும் தொடர்புடையதாக இருப்பின் ஏயும், 2, 3 தொடர்புடையதாக காணப்படின் பியும், 3, 4 தொடர்புடையதாக காணப்படின் சியும், 4, 5 தொடர்புடையதாக காணப்படின் டியும் வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. சோ முதலாவது ஆன்சருக்கு செஞ்சவங்க என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. முதலாவது கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும்? சி ஆ? சி வரும். சி சி. சார். ஏன் சி? 3, 4 தொடர்புன்னு சொல்றீங்க என்ன? என்ன மாதிரியான தொடர்பு? 3க்கும் 4க்கும் என்ன தொடர்பு? கண்ணும் மூக்கும் முகத்தில் உள்ள உறுப்புகள். கண்ணு, மூக்கு, முகத்துல உள்ளது. வேற வேற மாதிரி சொல்றேன்டா. ஐம்பொறிகள் தெரியுமா உங்களுக்கு? அதுல வர ஐம்பொறிகள்ல தோல் வருமா இல்லையா? ஐம்பொறிகள் என்ன? தமிழ் படம் இல்லது இருந்து சொல்லித்தாரு. ஐம்பொறிகள் என்ன? கண், காது, மூக்கு, வாய், தோல் என்ன? சோ மூக்கும் கண்ணும் என்ன செய்யும்? ஐம்பொறிக்குள்ள வரும். தோலும் வரும். ஆனா தோலுக்கு இதுக்கு தொடர்பு வருமா? தொடர்பு வராது. அப்ப 3க்கும் 4க்கும் இடையில தான் தொடர்பு இருக்குது. சோ 3, 4 தொடர்புடையதாக காணப்பட்டா சி வரும். ரெண்டாவதுக்கு என்ன ஆன்சர் வரும்? அதுக்கும் சி தான் சார். ஏன் சி? வீதிக்கு தார். சரி. உண்மையாகவே இந்த முதல் 5 கேள்விகள் எப்படி வார கேள்விகளுக்கு நிறைய ஆன்சர் சம்டைம் இருக்கலாம். 2, 3 ஒரு 2 ஆன்சர் சம்டைம் வரலாம். ஆனா கேள்வி எடுக்கிறவன் என்ன செய்யும்? அவ இந்த தொடர்பு தான் இருக்கும் என்று சொல்லி ஒரு ஆன்சர் கொடுத்திருப்பான். அதோட தொடர்புடையதாக எங்களை இருந்தா தான் சரி போடுவானோ. இப்ப நான் யோசிச்சு எடுத்தது என்னது? பெட்ரோலியம் எங்க இருக்கும் கிடைக்கிறது? சவுதி அரேபியா. எங்க என்று பார்த்தோம். அப்ப 1, 2 என்கிற தொடர்பு இருந்தா ஆன்சர் ஏ வரும். ஒரு கேள்விக்கு இந்த உண்மையாகவே சொல்ல போனா இந்த முதலாவது கேள்விக்கு வீதித்தா தொடர்பிரிக்குத்தான். ஆனாலும் இந்த கேள்வி எடுக்கிறவங்களுக்கு அவங்க ஒரு தொடர் கொண்டு அல்லது ஒரு நோக்கத்துல எடுத்திருப்பாங்க. அதோட எங்களை ஆன்சர் ஒத்துற போற டைம்ல மட்டும்தான் என்ன செய்வாங்க? எங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். மூன்றாவது என்ன ஆன்சர் வரும்? பி வரும் சார். ஆ? பி. பி. ஏன் பி? பாலத்துக்கு அணை பாலத்துக்கு அணை கட்டுவீங்களா? இல்ல, பாலமும் அணையும் வெள்ளத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தாங்க. பாலமும் அணையும் வெள்ளத்தை கட்டு பாலம் வெள்ளத்தை எல்லாம் கட்டுப்பட்டோம். பெருசா தொடர்பு இல்ல சார். அந்த இது ரெண்டு தான் தொடர்பு மயிருக்கு. நீரோடைக்கு மீறல் என்ன செய்யும்? நீரோடைய கலக்க சொன்னா ஒன்றுக்கு அங்க என்ன இருக்கும்? பாலம் தேவை. அப்ப சோ ஆன்சர் ஏ. சரியா?
சரி, அடுத்த 4வது கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும்? டி கழுதை ஒட்டகம். டி டி ஏன் டி? பால் இல்ல சார் என்ன? ஏதான் டி தான் தொடர்பு. ஏன்? நீரில் வாழும் நீரில் விலங்குகள் என்கிற அடிப்படையில. 5வது சார் அப்ப டி கழுதை டி கழுதை வரும். ஒட்டகம் பொதி ஓ. சுமக்கிறதுல கழுதை ஒட்டகம் குதிரை இது 3 என்னது? மிருகங்க விலங்குகள் என்கிற, அதாவது மிருகங்கள். சரி, அதுல வரும். அப்ப இந்தியா ஆசியா தொடர்பு வந்து டி. இப்படி நாங்க தொடர்பை பார்த்தோம்னு சொன்னா சரியா, சம்டைம் இப்படி ஒரு கேள்வி வரலாம். இப்படியும் அண்மை காலங்கள்ல கேள்வி வந்திருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இப்ப நீங்க சில ஆக்கள் சொல்லலாம் 2க்கும் 4க்கும் இடையில தொடர்பு. 2க்கு 4க்கு இடையில என்ன தொடர்பு? 2க்கு 3க்கு இடையில விலங்குகள் என்று சொன்னா அப்ப கழுதையும் ஒரு விலங்கு தானே. அப்ப அந்த தொடர்பு வராது. வேற என்ன தொடர்பு வரலாம்? கழுதை கழுதையும் ஒட்டகமும் போய் சுமக்குற. அப்ப குதிரை. சோ இது தொடர்பு, இப்படி தொடர்பு எடுக்க வேண்டிய தேவை உண்டு. உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். நல்லா பார்த்து கொள்ளுங்களா. சரி, நம்ம 6 செஞ்சிட்டோம். 6 தொடக்கம் 10 வரையான வினாக்கள் செஞ்சிட்டோம். 11 15 செஞ்சிட்டோம் தானே? ஆம் சார். செஞ்சிட்டோம். 16 20 செய்து விட்டோம் தானே? ஆமா. சரி, 21 25 செஞ்சோமா? இல்ல சார், செய்யல. இல்ல சார். செய்யல. அவன் கேள்வியே பாருங்க. 21 தொடக்கம் 25 வரையுள்ள வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. ஒவ்வொன்றும் 1.5 மணித்தியால காலத்திற்கு ஒளிரத்தக்க ABCD என்று 4 சர்வசம மெழுகுவர்த்திகள் 2 மணித்தியாலங்களுக்கு எப்போதும் 3 மெழுகுவர்த்திகள் ஒரே தடவையில் ஒளிர்ந்து கொண்டிருக்குமாறு அவ்விரு மணித்தியாலங்களுக்கு ஒளிரச் செய்து வைக்கப்படுதல் வேண்டும். சோ இதுவரைக்கும் உங்களுக்கு யாருக்கு விளங்கினவங்க சொல்லுங்க, கெட்டிக்காரர்கள் பாப்போம். இந்த நான் வாசிச்ச துண்டு வரைக்கும் என்ன சொல்லி இருக்கான் என்று விளங்குறவங்க யாராவது? கெட்டிக்காரர்கள் பாப்போம். கிரகித்தல் அறிவு நுழைஞ்சிருக்கான்னு பாப்போம். உங்கள்ட்ட கிரகித்தல் நாலேஜ் யாருக்கும் இல்லையா? சரி, என்னண்டா எத்தனை மெழுகுவர்த்திகள் இருக்குதாம்? 4. 4 மெழுகுவர்த்திகள். என்னென்ன மெழுகுவர்த்தி? 4ம் ABCD. A B C D என்கிற மெழுகுவர்த்திகள். ஒவ்வொன்றும் எத்தனை மணித்தியாலத்துக்கு ஒளிரத்தக்கதாம்? 1.5 மணித்தியாலம். ஒவ்வொன்றும் 1.5 மணித்தியால காலத்திற்கு ஒளிரத்தக்க. அப்ப A எடுத்தா எத்தனை மணித்தியாலம் ஒளிரும்? 1.5. 1.5. 1.5 மணித்தியாலம். B என்கிற மெழுகுவர்த்தி அதுவும் 1.5. 1.5. C என்கிற மெழுகுவர்த்தி 1.5. அதுவும் 1.5. D என்கிற மெழுகுவர்த்தி அதுவும் அதுவும் 1.5. அப்ப ஒவ்வொன்றும்
1.5 மணித்தியால காலத்திற்கு ஒளிரத்தக்க ABCD என்று 4 சர்வசம மெழுகுவர்த்திகள் 2 மணித்தியாலங்களுக்கு என்னையாம் இந்த 4ம் சேர்ந்து எத்தனை மணித்தியாலத்துக்கு ஒளிரணுமாம்? 2 மணித்தியாலம். இது 4ம் சேர்ந்து 2 மணித்தியாலத்துக்கு ஒளிரணுமாம். 2 மணித்தியாலங்களுக்கு ஒளிரணும். ஒளிரத்தக்கவாறு 2 மணித்தியாலங்கள் எப்போதும் 3 மெழுகுவர்த்திகள். அப்ப ஒரு தடவை எத்தனை மெழுகுவர்த்திகள் பத்தணுமாம்? 3. 3 மெழுகுவர்த்திகள் ஒரே தடவையில் ஒளிர்ந்து கொண்டிருக்குமாறு அவ்விரு மணித்தியாலங்களுக்கு ஒளிரச் செய்து வைக்கப்படுதல் வேண்டும். என்னண்டா இந்த 4 மெழுகுவர்த்திகளும் சேர்ந்து எத்தனை மணித்தியாலத்துக்கு பத்தணும் ஒளிரணும்? 2 மணித்தியாலம். 2 மணித்தியாலங்களுக்கு ஒளிரணும். 2 மணித்தியாலத்துக்கு ஒளிரணும். ஆனா ஒரு தடவையில் எத்தனை மெழுகுவர்த்தி மட்டும் பத்தணும்? 3. 3 மெழுகுவர்த்திகள் பத்தணும். சோ இதுதான் இதுவரைக்கும் உள்ள விஷயம். ABCDங்கிற 4 மெழுகுவர்த்திகள் இருக்குது. ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் 1.5 மணித்தியாலம் ஒளிரத்தக்கது. இந்த 4 மெழுகுவர்த்திகளும் 2 மணித்தியாலத்துக்கு ஒளிரணும். ஆனா ஒரு தடவையில 3 மெழுகுவர்த்திகள் மட்டும்தான் என்ன செய்யணும்? ஒளிரச் செய்து வைக்கப்படுதல் வேண்டும். இது கிளியர்? அவ்வளவு கிளியர். மெழுகுவர்த்தி ஒளிவதற்கு அல்லது அணைவதற்கு எடுக்கும் நேரம் புறக்கணிக்கத்தக்கது. மெழுகுவர்த்தி பத்திரத்துக்கு அணையறதுக்கு எடுக்கிற டைம் எல்லாம் புறக்கணிக்கத்தக்க, கணக்கு எழுத தேவையில்லை. எந்த மெழுகுவர்த்தியையும் பகுதிகளாக வெட்டி ஒளிரச் செய்வதற்கு எதிர்பார்க்கப்படவில்லை. பகுதியாக வெட்டி என்ன செய்யலாம்? ஒளிரச் செய்வதற்கு எதிர்பார்க்கப்படலையா? மெழுகுவர்த்தி ஏ முதல் 1.5 மணித்தியாலத்துக்கு ஒளிர்கின்றது எனவும் என்னையா? என்னையா? 1.5 மணித்தியாலத்துக்கு ஒளிருதாம். என்ன? சரி, இப்ப பாருங்க, இங்க பாருங்க, எங்கள்கிட்ட கேள்வியில எல்லாம் கேட்டீங்க. அப்படி கேள்வியவள் வாசிங்க. முதலாவது 1/2 மணித்தியால நேரத்தில், அப்ப என்ன செஞ்சிருக்கான் நேரத்தை அவன்? இரண்டாவது 1/2 மணித்தியால நேரத்தில், மூன்றாவது 1/2 மணித்தியால நேரத்தில், இறுதி 1/2 மணித்தியால நேரத்தில் நேரத்தை என்ன செஞ்சிருக்கான்? அப்ப பிரிச்சிருக்கான். எப்படி பிரிச்சிருக்காங்க? 1/2 மணித்தியாலமா முதலாவது. அரை மணித்தியாலங்களா பிரிச்சிருக்காங்க. அப்ப கிளியரா உங்களுக்கு? ஓகே, அரை மணித்தியாலமா பிரிச்சிருக்கான். கொஞ்சம் வெயிட்டா. சரி, அரை மணித்தியாலங்களா பிரிச்சிருக்காங்க. அப்ப நாம பிரிப்போம். முதலாவது 1/2 மணித்தியாலம். சரியா? எழுதுற விலங்கு தானே இன்னைக்கு உங்களுக்கு? முதலாவது 1/2 மணித்தியாலம். அடுத்தது இது முதலாவது 1/2 மணித்தியாலம். இது 2வது 1/2 மணித்தியாலம். இது 3வது 1/2 மணித்தியாலம். இது 4வது 1/2 மணித்தியாலம். ஏன் 4 1/2 மணித்தியாலம் போடுறேன்? ஏன் 4 1/2 மணித்தியாலம் போடுறேன்? 2 மணித்தியாலங்கள்ல 4. எவ்வளவு மணித்தியாலம் பார்த்தேன் இந்த மெழுகுவர்த்திகள் 4ம்? 2 மணித்தியாலம். அதனாலதான் நான் 4 1/2 மணித்தியாலம் எவ்வளவு? 2 மணித்தியாலம். 2 மணித்தியாலம். அப்ப 4 1/2 மணித்தியாலம் போறேன். அப்ப ஏங்கிற மெழுகுவர்த்தி என்னையா? முதல் 1/2 மணித்தியாலத்துக்கு. முதல் 1/2 மணித்தியாலம். நல்ல வாசிங்க. 1.5 மணித்தியாலம். முதல் 1.5 மணித்தியாலம். அப்ப முதல் 1/2 மணித்தியாலம் 10. அடுத்த 1/2 மணித்தியாலம் 10மா?
ஓ அடுத்த ஓ அரை மணித்தியாலம் 10 ஓ 10 அப்பதான் 1.5 வரும். முதல் 1.5 மணித்தியாலம். இப்ப அடுத்த கடைசி அரை மணித்தியாலம் 10 ஒளிருமா? இல்ல இல்ல இல்ல. ஏன்? அது அவரோட 1.5 மணி முடிஞ்சு. 1.5 அது மணித்தியாலம் ஏங்கிற மெழுகுவர்த்தி எவ்வளவு டைம் ஒளிரக்கூடிய ஆள்? 1.5 1.5 மணித்தியாலம் மணித்தியாலம். அப்ப கடைசி 1.5 மணித்தியாலம் இவர் ஒளிர மாட்டாரு. சோ விளையிட்டா பாரு. ஆம். ஓகே. எனவும் மெழுகுவர்த்தி பி முதல் அரை மணித்தியாலத்திற்கு பி என்னையா? ஒரு முதல் அரை மணித்தியாலம் மணித்தியாலம். முதல் அரை மணித்தியாலத்துக்கு ஒளிருதான். அரை ஒரு மணித்தியாலத்துக்கு ஒளி மணித்தியாலம். 1 மணித்தியாலத்துக்கு. ஒரு சாரி மணித்தியாலம். முதல் ஒரு 1 மணித்தியாலம். சார் முதல் ஒரு 1 மணித்தியாலம். மணித்தியாலத்துக்கு தானே சரி சார்? சரி முதல் 1 மணித்தியாலத்துக்கு. சோ ஃபர்ஸ்ட் அரை 1 மணித்தியாலம் அடுத்த மணித்தியாலத்துக்கு தானே சார்? ஓமா சரியா? முதல் 1 மணித்தியாலத்துக்கா? ஃபர்ஸ்ட் அரை மணித்தியாலம் அடுத்த அரை மணித்தியாலம் வருமா இல்லையா? வரும். 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 அப்ப முதல் அரை மணித்தியாலம். சரி அடுத்தது என்ன? எனவும் மெழுகுவர்த்தி சி முதல் அரை மணித்தியாலத்துக்கும் சி என்னையா? ஆம். முதல் அரை மணித்தியாலம். முதல் அரை மணித்தியாலத்துக்கும் ஒளிரும். இப்ப முதல் அரை மணித்தியாலத்துல டியர் ஒளிருவாரா? இல்ல 3 தானே ஒளிரலாம் ஆஹ் ஒரே தடவை. முதல் என்னன்னு சொன்ன வெரி குட். அவ்வாறுங்க மெழுகுவர்த்திகள் ஒரே தடவையில எத்தனை? 3. 3 தான் ஒளிரலாம். ஏ ஒளிருது, பி ஒளிருது, சி ஒளிருது. டி ஒளிருமா? இல்ல. இல்ல. இப்ப பாருங்க முதல் 1 மணித்தியாலத்துக்கு ஏ ஒளிரும், பி ஒளிரும், சி ஒளிருமா? அடுத்த அரை மணித்தியாலத்துக்கு ஒளிரும். எப்படி ஒளிரும்னு சொல்றீங்க? ஏன்னு சொன்னா முதல் அரை மணித்தியாலத்துக்கு தானே சி ஒளிரும்னு சொல்லிங்க. மிச்சம் 1 மணித்தியாலம் டைம். அடுத்த அரை மணித்தியாலம் ஒளிருமா சி? இல்ல. இல்ல. அப்படி ஒளிர்ந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அது முடி முதல் 1 மணித்தியாலம் ஆயிரும். லைட்டா விஷயத்த சொல்றேன் நான் என்னண்டு. சியரு அடுத்த அரை மணித்தியாலத்துக்கு 16 என்னன்னு மாறிடும் அது? 1 மணித்தியாலமா மாறும். முதல் 1 மணித்தியாலமா மாறிடும். அப்ப அடுத்த அரை மணித்தியாலத்துக்கு ஒளிருவாரா சியரு? இல்ல அவங்க தந்துக்கிற டேட்டாவை நம்ம போடணும் என்ன சார்? ஓ டேட்டா தான் போடணும். அடுத்த அரை மணித்தியாலத்துக்கு ஒளிருவாரா சியரு? இல்ல. இல்ல. ஏன் விளையாட்டு அவங்களுக்கு ஏன் ஒளிர மாட்டாருன்னு சொல்றேன். அரை ஏன் மணித்தியாலம் தந்திருக்கு. இப்ப நான் சும்மா சொல்றேன், நான் போட்டுட்டேன். இப்ப சி வந்து எவ்வளவு டைம் ஒளிருது? முதல் 1 மணித்தியாலம் ஒளிருது. முதல் 1 மணித்தியாலம் ஒளிருது. ஆனா சி என்ன சொல்லியிருக்கான் அவன்? அரை மணித்தியாலம் வந்து முதல் அரை மணித்தியாலம் மட்டும் தான் ஒளிருன்னு சொல்லிக்கிறான். சோ சியர் அடுத்த அரை மணித்தியாலம் வர மாட்டார். இப்ப டியர் வருவாரா? ரெண்டாவது அரை மணித்தியாலம் ஓ ரெண்டாவது அரை மணித்தியாலம் வருவாரா? ஓ ஏன்? இந்த 3 ஒளிரணும். 3 ஒளிரணும். சோ டியர் ஒளிருவார். இந்த விஷயம் ஓகே. இப்ப அடுத்த 3வது அரை மணித்தியாலத்துக்கு பியர் ஒளிருவாரா? இல்ல. இல்ல. ஏன்? பி 1 மணித்தியாலம் தானே. முதல் 1 மணித்தியாலத்து தான் யாரு ஒளிருவாரு? பி. பியரு. சோ ஒளிர மாட்டார். இப்ப சியர் ஒளிருவாரா? ஓம் சார். சி வரும். சியர் ஒளிருவார். ஏன்? 3 ஒரே டைம்ல பத்தணும். இப்ப 4வது கடைசி அரை மணித்தியாலம் ஏர் ஒளிரல. மத்த 3 பேரும் ஒளிருவாங்களா? இப்ப பாருங்க டியர் வந்து எவ்வளவு டைம் ஒளிர்றாருன்னு பாருங்க. 1.5 மணித்தியாலம். 1.5 மணி. சியர் வந்து எவ்வளவு டைம் ஒளிர்றாருன்னு பாருங்க. வெறும் 1.5. 1.5. பியர் எவ்வளவு டைம் ஒளிர்றாருன்னு பாருங்க. 1.5. ஏ வந்து எவ்வளவு டைம் ஒளிர்றாருன்னு பாருங்க. 1 தான் சார். 1. விஷயம் இல்லைட்டாப்ப யார் யார் எப்படி பத்துறாண்டு இது விளங்கிட்டா மக்கள்? ஏதோ உங்களுக்கு இது விளங்கிட்டா இல்ல விளங்கலையா? இது விளங்காக்கள் கேளுங்க. விளங்கிட்டு சரி. இப்ப நாங்க பின்வர நேர்கோட்டு வரைவுகள் மேற்குறித்த ஒரு மணித்தியால நேரத்தில் மெழுகுவர்த்திகள் பல்வேறு சந்தர்ப்பத்தை காட்டுகின்றன. சரி இப்ப நாங்க கேள்விக்குள்ள போவோம்.
டிங்கிறது என்னையா? டிங்கிறது மணித்தியாலம் நீர். மணித்தியாலம், மணித்தியால நேரம். டீண்டா இந்த வரைவுல டீண்டு வாரது எல்லாமே என்னது? நேரத்தை காட்டுறது. எச்ங்கிறது என்ன? மெழுகுவர்த்தியின் உயரம். மெழுகுவர்த்தியின் உயரம். உயரம். சரியா? அவ்வளவுதான் விஷயம். சின்ன ஒரு கேள்விதான், ஆனா விஷயம் விலங்கல் என்று சொன்னா கஷ்டம். இப்ப பாருங்களா, முதலாவது அரை மணித்தியால நேரத்தில் சிடி ஆகிய மெழுகுவர்த்திகள் முறையே வகை குறிக்கும் வரைவுகள் யாவை? என்னையா கேள்வி? கேள்வி என்ன? முதலாவது அரை மணித்தில் சிடி. முதலாவது அரை மணித்தியாலத்துல சிடி என்கிற மெழுகுவர்த்திகள் முறையே, நல்லா வாசிக்கணுமா? முறையே வந்தா கேள்வியை கவனமாக்கணும். சியையும் டியையும் மெழுகுவர்த்திகள் முறையே வகை குறிக்கும் வரைவு அல்லது வரைவுகள் யாவை என்று கேட்டிருக்கிறான். சரி, இப்ப பாருங்க, சியரு முதல் அரை மணித்தியாலத்துல என்ன செய்வாரு? ஒளிருவார். ஒளிருவாரு. அப்ப சீட உயரம் 3 மடங்கா பிரிக்கலாம். நான் அப்படித்தானே சீட உயரத்தை என்ன செய்யலாம்? அரை அரை மணித்தியாலமா பிரிக்கிறதா? ஆமா ஆமா. அரை அரை மணித்தியாலமா பிரிக்கிறதால அரை அரையா நாங்க என்ன செய்யலாம்? 3 பிரிக்கலாமா இல்லையா? பிரிக்கலாம். பிரிக்கலாம். அப்ப முதலாவது அரை மணித்தியாலத்துல சீர் என்ன செய்வாரு? அப்படியே பத்தி போய் என்ன செய்வாரு? 100 பேர். ரெண்டாவது துண்டு வரைக்கும் இருப்பாரு, அப்படித்தானே இல்லையா? இன்னும் 2 துண்டு இருக்குமா அவருக்கு? இருக்குமா இல்லையா? ஆம் சார். முதலாவது அரை மணித்தியாலத்துல அப்படியே பத்தி முடிஞ்சு பேலன்ஸ் 2 துண்டு இருக்குமா அவருக்கு பத்துறதுக்கு? டிஆர் என்ன செய்வாரு? டிஆர் என்ன செய்வாரு முதல் அரை மணித்தியாலத்துக்கு? பத்த மாட்டேன். ஒளிராது, அப்படியே அப்படியே என்ன செய்வாரு? இருக்கும். இருப்பாரு. இன்னும் 3 துண்டு அப்படியே அவருக்கு என்ன செய்யும்? இருக்கும். சோ சிடிய வரை குறிக்கிறது என்னது? சிய இரண்டாவது வரை குறிக்கிறது 1, டிய வரை குறிக்கிறது 2. சோ 1, 2 என்று வரக்கூடிய ஆன்சர் என்ன? இரண்டாவது ஆன்சர். விளங்கிட்டா பிள்ளைல? உங்களுக்கு விளங்கிட்டாப்ப? இது விலங்கல்னு சொல்றவங்க கேட்கலாமா? ஏன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். விஷயம் விளங்காதவர்கள் கேட்கலாமா? திரும்ப இருக்கா சொல்லுங்க. ஓகே, எதுவும் விளங்க. இது விளங்கிட்டா உங்களுக்கு இந்த வரைப்பு? அது விளங்கிட்டு சார். அந்த இப்ப நாங்க மெழுகுவர்த்தியில உயரத்தை நாங்க எப்படி பிரிக்கலாம்? எவ்வளவு டைம் பத்தக்கூடியது? 1.5 மணித்தியாலம். 1 நாங்க எத்தனை பிரிக்கலாம்? 3 பிரிக்கலாமா? முதல் அரை 3 பிரிக்கலாம். இந்த அரை அரையா பிரிச்சோம்னா 3 வரும் தானே? அப்ப இதோட சுண்டு, இதோட சுண்டு, இதோட சுண்டு, 3 சுண்டு. சீயர் என்ன செய்வாரு முதல் அரை மணித்தியாலத்துக்கு? ஒளிருவார். முதல் அரை மணித்தியாலம் அப்படியே பத்திட்டு அவரோட அரைவாசி துண்டு, காவாசி துண்டு, காவாசி இல்ல, 3ல ஒரு பகுதி முடிஞ்சிரும். அப்ப முதலாவது அரை மணித்தியால முடிவுல எப்படி பாரு சீயரு முதல் அரை மணித்தியாலத்துல என்ன செய்வார்? அப்படியே பத்திட்டு வருவாரா இல்லையா? வருவார். அப்ப இந்த துண்டு வரைக்கும் வர முடியும். டியர் என்ன முதல் அரை மணித்தியாலத்துல? பாருங்க, முதல் அரை மணித்தியாலம் ஒளிர மாட்டார். இதான முதலாவது அரை மணித்தியாலம். டிய பாருங்க, என்ன செய்யறாரு? ஒளிர்றாரா? இல்ல. அப்ப அப்படியே சும்மா இருப்பாரு, கல்லு மாதிரி அப்படியே இருக்க வர்றது, குறையவே குறையாது. அப்ப 3 சுண்டும் அப்படியே இருக்கும். இருந்தா சீயர் அப்படி அவர் சீயர வகை குறிக்கிற வரைப்பு இதான முதலாவது அரை மணித்தியாலம். பாருங்க, முதலாவது அரை மணித்தியாலம் இதான முதலாவது அரை மணித்தியாலம். அடுத்தது 1 மணித்தியாலம், 1 மணித்தியாலம், 1 மணித்தியாலம். அடுத்தது 1.5 மணித்தியாலம், 1.5 மணித்தியாலம், 1.5 மணித்தியாலம்.
அடுத்த 2 2 விளையிட்டா டைம் விளையிட்டாங்களோ. இது வந்து உசரம், இது வந்து கீழே இருக்கிறது என்ன டைம். நேரம். அப்ப முதலாவது அரை மணித்தியாலத்துக்கு என்ன செய்தவரு அப்படியே குறைஞ்சிட்டு வருது. விளையிட்டாங்களோ. ஆமாம் சார். சரி, ஓகே. அப்ப அவங்கள வகை குறிக்கிறது 1 2 ஆகியன. சரி, 22வது கேள்வி. இரண்டாவது அரை மணித்தியாலத்தில் CD ஆகிய மெழுகுவர்த்திகள் முறையே வகை குறிக்கும் வரைப்பு யாது? சி என அரை மணித்தியாலத்துல ஒளிருவாரா? இல்ல. இல்ல. 2வது அரை மணித்தியாலத்தை வகை குறிக்கிற வரைப்பு எங்க இருக்கு? 4வது. எந்த வரைப்பு? 4வது. 2வது வரை இல்ல 2வது மணித்தியாலத்தை 2வது அரை மணித்தியாலத்துல வகை குறிக்கக்கூடிய வரைப்புகள் எது என்று கேட்க. 3 4 3 4 பாருங்க. 2வது அரை மணித்தியாலம் தானே. ஆ. 2வது அரை மணித்தியாலம் 3 4. இப்ப நாங்க கேட்போம். இப்ப எங்களுக்கு வேலங்கரிக்கு இப்ப எங்களுக்கு வேலங்கரிக்கு 3லையும் 4லையும் 3லையும் 4லையும் வேலை இருக்கு. இப்ப ஏண்டா 2வது அரை மணித்தியாலம் எங்களத்தால விஷயம் லைட்டா. ஓம் சார். சி வந்து 2வது அரை மணித்தியாலத்துல ஒளிருவாரா? இதான் 2வது அரை மணித்தியாலம். ஒளிருவாரா? இல்ல. 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 அவர சீர வந்து எப்படி இருக்கும்? ஏற்கனவே 2வது மட்டத்தில் இருக்கு. அரைமணித்தியாலம் முடிக்கலாம். அவர் இன்னும் சீர எத்தனை துண்டு? முதல் அரை மணித்தியாலத்துல துண்டு முடிஞ்சு. ஆம். இன்னும் எத்தனை துண்டு இருக்கு அவருக்கு சிக்கு? 2. 2 துண்டு இருக்கிற மாதிரி பாருங்க. 2வது அரை மணித்தியாலம் ஒளிருவாரா முதலாவது சீயரு? இல்ல. இல்ல, அப்படியே இருப்பாரு. அப்ப இன்னும் 2 துண்டு அப்படியே கீழே இருக்கா? ஓம் ஓ, சார். அப்ப சீய வகை குறிக்கிற வரைப்பு வந்து 4வது. டியர் என்ன செய்வாரு? அப்பதான் ஒளிர ஆரம்பிப்பாரு. அப்ப என்ன செய்வார்? 2வது அரை மணித்தியாலத்துல ஒளிருவாரு. சரி, இவளையும் அப்ப இது ஓம் சார். விளங்காதவங்க கேட்கலாமா? சோ ஆன்சர் வந்து 4 3 என்று வரக்கூடிய ஆன்சர் அது 3வது. 3வது. சிலாக்கள் மாறி அடிக்கிற என்னண்டு என்ன நடிப்ப விட தெரிஞ்சாலும் 3 4. 2வது அடிச்சு போட்டு வாராக்கள் இருக்காங்க. ஏன்னு சொல்லுங்க. சிக்கு வந்து என்ன வரும்? சிக்கு வந்து 4வது வரைப்பு. 4வது. டிக்கு வந்து எத்தனாவது வரைப்பு? 3வது. 3வது வரைப்பு. சோ நீங்க கேட்டீங்கன்னா முறையேன்னு கேட்டிருக்கீங்கன்னா முறையேன்னு சொன்னா 4 3 தான் வரும். சோ 3வது ஆன்சர். கேள்வி விலங்குன்னு சொன்னா கேட்டுக்கொள்ளுங்களா, வெட்கப்படாதீங்க கேள்வி கேட்கறதுக்கு. சரி, அடுத்த கேள்வி. 3வது அரை மணித்தியால நேரத்தில் ஏபி ஆகிய மெழுகுவர்த்திகளை முறையே வகை குறிக்கும் வரைப்பு யாவை? என்னையாம்? ஏயும் பியையும். 3வது அரை மணித்தியால வரைப்பு எது? 5 6. 3வது அரை மணித்தியால வரைப்பு வந்து 5 6 6. என்னென்னத்தை கேட்க இப்ப எங்கள்கிட்ட? ஏயும் பியும். ஏயையும் பியையும். முதலாவது அடுத்து 3 சரி கொஞ்சம் wait ஆ. சரி, ஏயும் பியையும் கேட்க. சரி, இப்ப ஏயும் பியும் தானே கேட்கிறாங்க. ஏயும் பியையும் கேட்கிறாங்க. ஏ என்ன செய்வாரு 3வது அரை மணித்தியாலத்துக்கு? முடிகிற டைம் ஆயிடும். 3வது அரை மணித்தியாலம் வர்ற என்னது?
பாருங்க மூன்றாவது அரை மணத்தியால இந்த துண்டு தானே முதல் அரை மணத்தியாலத்துக்கு எரிஞ்சிருப்பாரு ஏறு, ரெண்டாவது அரை மணத்தியாலத்துக்கும் எரிஞ்சிருப்பாரு. சும்மா சொல்ல ஏ எடுக்கலாம். இது ஏறு, முதல் அரை மணத்தியால எரிஞ்சிருப்பாரா இல்லையா? ஆம். ஓ, ரெண்டாவது அரை மணத்தியால இதானே, ரெண்டாவது அரை மணத்தியால ஏறு ஒளிர்றாரா? ஓம். அப்ப ரெண்டாவது அரை மணத்தியால ஒளிஞ்சிருப்பாரு. அடுத்தது மூன்றாவது அரை மணத்தியாலம் இது கீழே விளங்குதானே? ஓம் சார். மூன்றாவது அரை மணத்தியாலம் இது. மூன்றாவது அரை மணத்தியாலம் ஒளிர்றாரா? ஓம். ஓம். ஓ, அப்ப அப்படியே வந்து அவர் வேலை 1.5 மணத்தியால முடியுது, அதோடய அவர் அப்ப 0க்கு அப்படியே என்ன செஞ்சிடுவாரு, வந்துருவாரு. அவர் ஏ வகை குறிக்கிறது எந்த வரைப்பு? அஞ்சாவது. அஞ்சாவது. 5வது. இப்ப பியர பாப், பியர வகை குறிக்கிற எந்த வரைப்பு? 6ஆ இல்ல 5 பாப். பி வந்து முதல் அரை மணத்தியாலத்துக்கு ஒளிருவாரா? ஓம். ஓ, அப்ப முதல் அரை மணத்தியாலத்துக்கு ஒளிர்ந்திருப்பாரு. ரெண்டாவது அரை மணத்தியாலம் ஒளிருவாரா? ஓம். ஓம். இதான் ரெண்டாவது அரை மணத்தியாலம். பாருங்க, இதான ரெண்டாவது அரை மணத்தியாலம் ம். ஒளிர்ந்திருப்பாரு. கடைசி அரை மணத்தியாலம் மூன்றாவது அரை மணத்தியாலம் ஒளிருவாரா? இல்ல. இல்ல. பாருங்க, மூன்றாவது அரை மணத்தியாலம் ஒளிரல, அப்படியே இருப்பாரு. சோ வீர வகை குறிக்கிற எத்தனாவது வரைப்பு? ஆறாவது. 6வது. சோ ஆன்சர் வந்து என்ன? 5ம் 6ம். அப்ப ஆன்சர் வந்து ரெண்டாவது. 2வது. விளங்கிட்டா? ஓகேவா? கடைசி 24வது கேள்வி. இறுதி அரை மணித்தியால நேரத்தில் ஏபி ஆகிய மெழுகுவர்த்திகளை முறையே வகை குறிக்கும் வரைப்பு யாவைன்னு கேட்டிருக்கேன். இப்ப இறுதி அரை மணித்தியாலத்தை வகை குறிக்கிற வரைப்பு என்னன்னு? 7 மட்டும். 7ம் 8ம். அதை முதலாவது ஐடென்டிஃபை பண்ணணும். 7ம் 8ம். ஏபியே கேட்டுக்கிறான். கடைசி அரை மணித்தியாலத்துல ஏற நிலைமை எப்படி இருக்கும்? அவர் வேலை என்ன செஞ்சிருக்கும்? ஒளிஞ்சிருக்கும். அவ என்ன வரும்? ஏ இருக்கு 8வது. 7 வருமா? இல்ல. அப்ப ஏருக்கு வந்து 8வது. இப்ப பியர் நிலைமை என்ன? கடைசி அரை மணித்தியாலத்துல ஒளிர்றாரு. சோ ஒளிரக்கூடிய நம்மளா பாப்பனாங்க பியரை போட்டு பாப்போமா, கேருவோமா? முதலாவது அரை மணித்தியாலத்துல பியர் என்ன செய்வாரு? ஒளிருவாரு. ரெண்டாவது அரை மணித்தியாலத்துல பியர் எப்படி ஒளிருவாரு? ஒளிருவாரு. அடுத்து மூன்றாவது அரை மணித்தியாலத்துல ஒளிர மாட்டார். அப்ப கடைசி அரை மணித்தியாலத்துல என்ன செய்வாரு? ஒளிருவார். அப்ப அவரோட வரைப்பு எப்படி வரும்? இப்படித்தானே வரப்போகுது. சோ ஆன்சர் அப்ப பிக்கு வந்து என்ன வரப்போகுது? 7வது. அப்ப ஆன்சர் 8ம் 7ம் என்று வரக்கூடிய ஆன்சர் எது? 3வது. 8ம் 7ம் என்று வரக்கூடிய ஆன்சர் 3வது. அடுத்த கடைசி கேள்வி. இறுதி அரை மணித்தியால நேரத்தில் தேடி ஆகிய மெழுகுவர்த்திகளை முறையை வகை குறிக்கும் வரைப்புகள் யாவை? அப்ப இறுதி அரை மணித்தியாலம் எந்த வரைப்பு? 7ம் 8ம். அப்ப சிடிய கேக்குறாங்க. இப்ப எங்கள்கிட்ட சியர் வந்து எப்படி? சரி, இறுதி அரை மணித்தியாலத்தில் சியர் என்ன செய்வாரு? சியரு ஒளிருவாரு. என்ன டியரும் ஒளிருவார்.
ஒளிருவது. அப்ப ஒளிரக்கூடியது எங்க இருக்குது கடைசி அரை மணி நேரத்துல? ஏழாவது. ஏழாவது. அப்ப சிக்கு மேலாவது, டிக்கு டிக்கும் மேல். 7. கிளியராமா? அப்ப ஆம் சார். 7 7 வரக்கூடிய ஆன்சர் முதலாவது. 1வது. இந்த கேள்வி லேசா கஷ்டமா? லேசி. கேள்வி லேசி. ஆனா இந்த ஐடியாவை கொண்டு வரதான் முதல்ல கஷ்டமே. ஆம் சார். இந்த ஐடியாவை கொண்டு வந்துட்டோம்னா கேள்வி செய்யலாம். இந்த ஐடியாவை கொண்டு வரதான் கொஞ்சம் கஷ்டம். சோ இப்படி சம்டைம் எங்களுக்கு நாங்க படிக்காத கேள்வி கூட என்ன செய்யலாம், எக்ஸாமுக்கு ஒரு 1 2 கேள்வி வரலாம். இது யாரு ஃபர்ஸ்ட் செஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? இதை செஞ்சவங்க யாராவது? இல்ல சார், நான் செய்யல. இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது? இதுல இருந்து என்ன விளங்குது? யாருமே செய்யலன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, என்ன விளங்குது? ஒரு புது வகையான கேள்வி ஒன்று போட்டாண்டா யாருமே பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்ப நாங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. நான் செய்யலையே, அது புதுசா வந்த கேள்வியேண்டி. அப்ப நாங்க டென்ஷன் ஆக வேண்டிய தேவையில்லை எக்ஸாம் ஹோல்ல இருந்துட்டு. இது கஷ்டமா இருந்தா எனக்கு அடுத்தவங்களுக்கு என்ன தெரியும், பெரும்பாலும் நிறைய பேர் செஞ்சிருக்க மாட்டாங்க, கஷ்டமா தரி. அதுக்காண்டி டென்ஷன் ஆக தேவையில்லை. இந்த கேள்வி விட்டு போட்டு தெரிஞ்ச கேள்வி என்ன செய்யற, செய்ய வேண்டியதுதான். அப்ப இதுல வந்து மெனக்கட்டு இருக்கிறியா, டைம் அவுட் விடு. இதுல யோசிச்சு டைம் மெனக்கெடுத்துட்டு இருக்கிறா. இல்ல சார். இல்ல. அப்ப தெரிஞ்ச கேள்விக்கு நாங்க என்ன செஞ்சிடணும், உடனே பேத்துறோம். சோ இது வந்து நாங்க படிக்கக்கூடிய முதலாவது பாடமா இந்த விஷயங்கள்ல. சரி, அப்ப இந்த கேள்வியை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இப்படித்தான் இந்த கேள்வி செய்யறது. கேள்வி வந்தா நல்லா வாசிச்சா சரி. சரி, 26 தொடக்கம் 30வது கேள்வி வரைக்கும் செஞ்சோமா? செய்யல சார். செய்யல. வாசிங்கம். 26 தொடக்கம் 30 வரை உள்ள வினாக்கள் உருவில் காட்டப்பட்டுள்ள சுவரின் ஓரத்தில் என்னையா, சுவரின் ஓரத்தில். சுவரின் ஓரத்தில் வைக்கப்பட்டுள்ள சதுரமுகி வடிவிலான தொகுதியை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளன. அதனை நன்கு அவதானித்து கீழே தரப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை கண்டு அந்த விடையை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது இலக்கத்தில் மட்டும் எழுதுக. சரியா? சரி, முதலாவது கேள்வியை பாப்போம். இது என்னது, ஒரு கோணர்ல இருக்குது, ஒரு ஓரத்துல இருக்கு, மூலையில பாத்தீங்களா? இது என்ன அடிக்கும், இந்த கோணர் என்ன அடிக்கும்? சதுரமுகி. மூளை ஒண்ணுல வைக்கப்பட்டிருக்கு. இந்த சதுரமுகி எல்லாம் எங்க வைக்கப்பட்டிருக்கு? உங்களோட ரூம்ல மூளையை வச்சு பாருங்களா, மூளைக்குள்ள வச்சிருக்காங்க ஓரத்துல. அப்படித்தானே? இந்த 2 பக்கமும் சுவர் இருக்கு. சுவர் இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப கேள்விக்குள்ள போவோம். இந்த சதுரமுகிகளின் தொகுதியில எத்தனை சதுரமுகிகள் உள்ளன? செஞ்சவங்க ஆன்சர் சொல்லுங்க. எத்தனை சதுரமுகிகள் இருக்கு? 20. 20. பாருங்க, இதுல 1 உங்களுக்கு தெளிவா எங்க தெரியுதுன்னு பாருங்களா. 1 தெளிவா தெரியக்கூடியத பாப்பா. 1 2 3 4 5 6 7 8 9 10 தெளிவா தெரியுது. எத்தனை தெரியுது வெளியே? 10 தெரியுது. இப்ப பாருங்க, இந்த ஆக மேல இருக்கு தானே, அதே கீழே எத்தனை இருக்கும்? 1. அதே கீழே அப்படியே தொங்கல் வரைக்கும் எத்தனை இருக்கும்? 4. 3. பாருங்க, எத்தனை அடுக்கு உள்ளது இது? 3. எத்தனை அடுக்கு உள்ளது? 4. 4 அடுக்கு உள்ளது. அப்ப கீழே எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். 3. சரியா? அதே மாதிரி இந்த தொங்கல், எந்த தொங்கல்? இந்த இந்த தொங்கல்ல இது கீழே எத்தனை இருக்கும்? 2. 2. இது எத்தனை அடுக்குல இருக்கு? 3வது அடுக்குல இருக்கு. அப்ப கீழே 2 இருக்கு.
அதே மாதிரி இந்த சைட்லயும் ரெண்டு இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இது கீழே எத்தனை இருக்கும்? ஒன்று ஒன்று. அதே மாதிரி இந்த சைட்லயும் ஒன்று நடுவில் ஒன்று அப்ப ரெண்டு. அப்ப இது கீழே எத்தனை இருக்கும்? ஆக நடுவுல வாரத்துல அதில் ஒன்று ஒன்று. இப்ப கூடுங்க, அப்ப எத்தனை இருக்குண்டு? 20 20. உங்களுக்கு விளங்கிட்டாப்ப நார்மலா யோசிச்சு பாருங்க. ஒன்று இல்லாட்டி எப்படி யோசிக்கலாம் நீங்க? இது ஒன்று. அடுத்த எத்தனை இருக்கும்? மூன்று அடுத்த அடுக்குல 2 ஒன்று ரெண்டு. இது கீழே ஒன்றுன்னு 3 இருக்கும். இதுல பாருங்க, இதுல வெளியில செய்யறது 1 2 3. அதுக்கு பின்னுக்கு எத்தனை இருக்கும்? 3. இது கீழே ஒன்று, இதுக்கு கீழே ஒன்று, இதுக்கு கீழே ஒன்று. எத்தனை? 3 6 இருக்கும். என்ன? அப்ப 1 3 6. அடுத்தது 4 10. இதுல என்ன எண்கள் சொல்லுங்க? 1 3 6 10 எல்லாம் முக்கோண எண்கள். முக்கோண எண்கள். வெரி குட். முக்கோண எண்கள். சோ இது ஒரு முக்கோண மாதிரி இருக்கா இல்லையா? முக்கோண ஷேப்ல இருக்கு. அதுக்காண்டி முக்கோண எண்கள். சோ அடியில 10 இருக்கும் பாத்தீங்களா? இது 1 2 3 4. ஆக மேல வார லைன்ல 6. அப்ப 6 4 கூட்டினா 10. மொத்தம் 20 இருக்குது. இப்ப சதுரமுகி தொகுதியில எத்தனை சதுரமுகிகள் உள்ளன? 20. சில ஆட்கள் இப்படி 20 எழுதுல. அப்படி எழுதுனவா? இல்ல அப்படி இலக்கங்கள் என்ன கேட்டியா? நல்லா வாசிங்க. இலக்கத்தில் இலக்கத்தில் மட்டும் எழுது மட்டும் எழுதுங்கன்னு கேட்டியா? சரி. இப்படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு பார்வைக்கு தெரியும் பக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? எவ்வளவு பக்கம் பார்வைக்கு தெரியும் உங்களுக்கு? 30 பாருங்க, இதுல 3 தெரியுது. இதுல 3 தெரியுது. இதுல 3 தெரியுது. இதுல இப்ப எத்தனை தெரியுது? 6. இதுல 3 தெரியுது. இதுல 3 தெரியுது. இதுல 3 தெரியுது. அப்ப எத்தனை தெரியுது? 9. இதுல 3 தெரியுது. இதுல 3 தெரியுது. இதுல 3 இதுல 3 எத்தனை தெரியுது? 12. 12 9 21. 21 மாறும் 27. 27 3 30. படத்தில் பார்வைக்கு தெரியாத பக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 90 90. சில ஆட்கள் எண்ணிட்டு இருப்பாங்க. என்றவங்க யாராவது? சரி, இந்த மொத்த தொகுதியில எத்தனை இருக்குது சதுரமுகிகள்? 20 20 ஒரு சதுரமுகிக்கு எத்தனை பக்க முகங்கள் இருக்கு? 6 முகங்கள். அப்ப மொத்தம் எத்தனை முகங்கள் இருக்கும்? 120 120. 120ல பார்வைக்கு தெரியுற எத்தனை? 30 30. தெரியாத அப்ப எத்தனை? 90 90. விளங்கிட்டாப்ப? சார். சில ஆட்கள் எண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. எண்ணினவங்க யாராவது? எண்ணினவங்க? சரி. இங்கு நிலத்தில் தொடுகையும் பக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? எவ்வளவு? ஆக நிலத்துல 10 அடியில எத்தனை சதுரமுகிகள் இருக்கு? 10 10. எத்தனை முகங்கள் அடியில தொடுகையுறும்? 10 10. இங்கு ஒன்றை ஒன்று தொடுகையுறும் பக்கச்சோடிகள் எத்தனை உள்ளன? சரிங்கப்பா, இதுக்கு சொல்லுங்க. சரி, நீங்க 8 மார்க்ஸ் எடுத்துருவீங்க. நிறைய பேர் இந்த கடைசி மார்க்ஸ விட்டுடுற. இது நிறைய பேர் செஞ்சிருக்க மாட்டீங்க. சொல்லுங்கப்பா, என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரும்? 10 சார். ஒன்றை ஒன்று தொடுகையுறும் பக்கச்சோடிகள் எத்தனை என்று கேட்டுகிறான். பாருங்க, இதுல எத்தனை முகங்கள் ஒன்றை ஒன்றை தொடுகையுள்ள? ஆக மேலுக்கு 1. எத்தனை முகங்கள் ஒன்றை ஒன்றை தொடுகையுடல? பாருங்க, தொடுகையுற்றிக்கு எத்தனை முகம்? 1 அப்ப தொடுகை உராது எத்தனை? 5 அதே மாதிரி இதுல தொடுகை உராது எத்தனை? 4
எத்தனை எத்தனை தொடுகையுற்றி? 2 தொடுகையுற்றீங்களா? தொடுகையுறாது 3 நான்கு 4. 4 இதுல பாருங்க எத்தனை தொடுகையுறலண்டி? நான்கு 4. இதுல பாருங்க எத்தனை தொடுகையுறலண்டி? முதல்ல தொடுகை உற்றிக்கு எத்தனை பாருங்க. அவன் எத்தனை தொடுகையுற்றி? 2 2. அப்ப தொடுகையுறாது எத்தனை? 4 4. அதே மாதிரி இதுல நான்கு 4. 3 எத்தனை தொடுகையுற்றி? இந்த பக்கம் 1 தொடுகையுற்றி, இது ஒன்று கீழே ஒன்று. எத்தனை தொடுகையுற்றி? 3 3. அப்ப 3 தொடுகை உரல். இதுல பாருங்க எத்தனை தொடுகை உரல்? 4 4. இதுல 4 ஒன்று ஒன்றுதான் சார் தொடுகையுற்று. 2 ஒன்று தொடுகை உற்றி. அப்ப எத்தனை தொடுகை உரல்? 5 5. இதுல 2 4 2 தொடுகை உற்றி. அப்ப 4 தொடுகை உரல். அப்படித்தானே? ஆ இதுல 4 4. இதுல 5 5. மொத்தம் அடியில எத்தனை இருக்கும்? சரி, இப்ப இதெல்லாம் என்னங்க? 5 5 10 15. அப்ப இது பைத்து இது பைத்து இது பைத்து மிச்சம் 4 8 12 16 20 24. தொடுகையுறாதா? அடுத்தது 3. அப்ப 27. அப்ப எத்தனை தொடுகையுறல்ல? 3 42 42. சரி, இப்ப இதுல வெளியில எத்தனை இருக்குது? ஆஹா, அடியில எத்தனை இருக்குது? இப்ப வெளியில உங்களுக்கு விளங்குறது ஒன்று எத்தனை? அடியில 1 2 3 4. அப்ப கீழே எத்தனை இருக்கும்? இன்னும் விளங்காம ஆஹா, அடியில எத்தனை இருக்கு? 6 மொத்தம் 6 இருக்கும். அந்த 6 ஆஹா அடியில இருக்கிற முகம் எதையாவது ஒன்றை தொடுமா? இல்ல நிலத்தை தொற்றுகிறது ஏதாவது தொடுமா? தோறாது. அப்ப இல்ல. 6. சரியா? அப்ப 6. அப்ப கூட்டினா எவ்வளவு? 48. அதே மாதிரி இதுல பாருங்க, இதுல இந்த இவரே கீழே வாரது எத்தனை பேர் இருக்காங்க? இவரே கீழே வாராங்க எத்தனை பேர் இருக்காங்க? 2 இவரு ஆக மேல வாராக்கல்ல, கீழே எத்தனை பேர் இருக்காங்க? 3 அவருக்கு நேராவே 3 3 பேர் இருக்காங்க. அவருக்கு அடியில வார ஆளை நாங்க எடுத்துட்டோமா இல்லையா? அடியில வார ஆளை எடுத்துட்டோம். சோ இவரு மூளையில இருக்கிற தலைவர் 2 பக்கம் தொடுமா இல்லையா? கீழே இருக்கிற 3 2. தொடும். உங்களுக்கு விஷயம் விளங்கிட்டோம் சரியா? உங்களுக்கு எப்படி காட்டலாம்னா, இந்த ஆக மேலுக்கு ஒரு சதுரமுகி ஒன்று இருக்காரு. இவரு சும்மா நிலத்துல தொங்க மாட்டாரு. இவருக்கு ஆக கீழே எத்தனை பேர் இருப்பாங்க? கீழே 3 பேர் 3 பேர் இருப்பாங்க. அடியில இருக்கிற ஆள் எடுத்துட்டோமா இல்லையா? நாங்க அடியில இருக்கிற ஆள் எடுத்துட்டோம். அவங்க 10 பேரையும் எடுத்துட்டோம். அடியில இருக்கிற 6 பேர்ல எனக்கு இடையில எத்தனை பேர் இருப்பாங்க? 2 2 பேருண்டா. அந்த 2 பேர மூளையில 2 பேரு இப்படி இந்த மூளை துண்டுல வாரவங்க யாரையாவது தொடுவாங்களா? இந்த தொங்கல்ல வர 2 பேரு எந்த தொட முகத்தையாவது தொட்டுருக்குமா? இல்ல 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 அப்ப எத்தனை இருக்குமா? அப்ப 2 சார் 2 4. அப்ப 52. அதே மாதிரி இப்ப அது சரி, இவருக்கு கீழே வார ஒரு ஆள் யாரே கீழே? இந்த ஐயர். இவரு கீழே வாராக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? நல்லா பாருங்களா, எங்க மார்க் பண்ணிக்கேன். இந்த அறிக்காரே இவருக்கு எத்தனை பேர் இருப்பாங்க கீழே? 2 2. அதுல அடியில வார ஆள் எடுத்துட்டோம். இன்னும் எத்தனை ஆள் இருக்காரு? ஒரு ஆள் இருக்கு. ஒரு ஆள். அவர மூலத்துண்டு என்ன செய்யும்? அவர் இந்த தொடுகை ஓரத்துண்டு தொடுகையுறாது.
தொடுகை உறாது. அப்ப அது ஒரு ஆள். அதே மாதிரி இஞ்சால ஒரு துண்டு இருக்கிறவர் அங்கால தொடுகை வராது சைட். தொடுகை உறாது. எத்தனை பேர்? 54. இப்படி திரும்ப வேற எது தொடுகை உறாது? சரி, சும்மா உங்களிலேயே சைன்னு சொல்லி தரேன்னா, இப்படி இப்படி 60 வரும். தொடுகை உறாதது 60 வந்தா தொடுகை உருறது எத்தனை வரும்? 60. 60 வரும். அப்ப அவன் கேட்டியான் 10 சோடிகள் கட்டியான். சோடிகள் என்ன? 2ஆல பிரிக்கணும். பிரிச்ச ஆன்சர் வந்து 30 வரும். இப்ப பாருங்களா, இது ரெண்டும் தொடுகை உருவது. எத்தனது? ஒன்று 1. இது ரெண்டும் தொடுகை உருவது. எத்தனது? 2 2. அதே மாதிரி இவர கீழ்த்தூணும் தொடுகை உரும். எத்தனது? 3 சரி, அப்படி தேவையில்ல பாருங்க. இந்த ஆக மேல இருக்கிற சதுரமுகியர் கீழ்த்தொண்டு தொடுகை உருமா இல்லையா? எத்தனது? 1. 2 1. இந்த 2வது லைன் எடுங்க. இவர் இந்த துண்டு சைட்ல தொடுகை உருவது. அதே மாதிரி கீழே தொடுகை உருவது. வேற எல் சைட்ல வேற அதே மாதிரி இந்த 2வது லைன்ல எடுக்கலாம். 2வது லைன்ல இவரு என்ன செய்யறாரு? தொடுகை உருறாரு. அதே மாதிரி இஞ்சால தொடுகை உருறாங்க. 3ன்னு பாருங்க. இந்த பக்கம் தொடுகை உருறாரு, கீழ் துண்டு. அதே மாதிரி இவரும் கீழ் தொடுகை உருறாரு. எத்தனை துண்டு இருக்கா அப்ப இங்கே தொடுகை உருறவங்க? எத்தனை தொடுகை உருறாங்க? 2வது லைன்ல தொடுகை உருறவங்க எத்தனை பேரு? 6. 6ஆ? 4. இதை மனதால தானே செய்யணும். மனதெல்லாம் செய்யணும். எத்தனை பாருங்களாம் 2 தொடுகை உருறது. சரி, இந்த சதுரமும் எத்தனை தொடுகை உருதுமா? 1 சார். 2 2. 2. இந்த சதுரமுகி எத்தனை தொடுகை உருது? 2 2 இவருக்கு பின்னால் ஒரு சதுரமுகி ஒன்று இருப்பாரு. ஆ. அவர் எத்தனை தொடுகை உருவாரு? 3 ஆ? 3. யார 3 சொல்லுங்க. யாரு 3? மேலே 2 சைடு. மேலே நாங்க எடுத்துட்டோமே. இவருக்கு 1 உண்டு. அவங்கதான் ஒரு சோடி. 4. 4ஆ? கீழ்த்துண்டையும் தொடுங்க சார். எத்தனை தொடுகை உருறாரு சோடி? இவருக்கு 3 பின்னால 3 தான். 3ஆ? 4 சார். இவர் 2. சரி, நல்லா பாருங்களா. 4. இவர் 2 சரியா? யாரு 2? இவர் 2 தொடுகை விடுறாரு. ஓகேவா? யாரு யாரு? கீழே ஒரு துண்டையும் சைட்ல ஒரு துண்டை. சைட்ல யாரோட தொடுகை விடுவாரு? சைட்ல யாரோட தொடுகை விடுவாரு? இவரு கீழே இருக்க. யாரு கீழே? ஆக மேல இருக்க ஆளே கீழே இருக்க ஆளோட தான் தொடுகை விடுவாரு. அப்ப எத்தனை பேரு? 2 பேர். இவரு 2 பேர். அதே மாதிரி இவரு 2 2. அங்கால இருக்கிறவர் எத்தனை பேரு? 1 இவளுக்கு பின் 1. 1. 1. அது யாரு? அந்த அதுக்கு கீழே இருக்க. அது வரை கீழே இருக்கிற ஆளை மட்டும் தான் தொடுகை விடுவாரு. அப்ப எத்தனை? 1 1. அப்ப மொத்தம் இந்த லைன்ல எத்தனை பேரு? 5. 5 தொடுகை விடுறாங்க. அதே மாதிரி அடுத்த லைன்ல பாருங்க. இவர் எத்தனை தொடுகை விடுறாரு? 7. 2. 2. அதே மாதிரி இவரு 2 அதே மாதிரி இவரு 2. 3 இவர் 2. இவர் 3. இவர் 2. இவருக்கு பின்னால் எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர். 2 பேர். அவங்க 3 பேர் இருப்பாங்க. பாருங்க, 3 பேர். 3 பேர். அவங்க 3 பேர் எத்தனை பேரை தொடுகை விடுவாங்க? 3 பேர். 5 பேர்.
5 பேர். 5 பேரா? நல்லா பாருங்க. சரி, இதுல எத்தனை பேர் எங்களுக்கு தெரியுதவங்க எத்தனை பேர் யோசிச்சு எத்தனை பேர் வராங்க அது தெளிவா தெரிறவங்க? 2 3 பேர். 4 3 7 7 தெளிவா தெரியுறவங்களா? இவங்களுக்கு 3 பின்னுக்கு 3 பேர் இருக்காங்க, அத கொஞ்சம் இருக்கட்டும் 3 பேர். சரி, இப்ப பாருங்க இவங்க எத்தனை பேரை தொடுகை உருவாரு? இவரு 1 2 ஒரு ஆள். இவரு 2 2. இவரு 2 2 2. இவரு 1 1. இவங்களுக்கு பின்னால எத்தனை பேர் இருப்பாங்க? 6 பேர் 6 பேர். 6 இப்ப இவங்களை கூட்டுங்க முதல்ல. 2 4 6. சரி, இப்ப இப்ப பாருங்க இவங்கள்ல தெளிவா தர்றது 7 ஓகேவா உங்களுக்கு? இப்ப கூட்டுங்க இவங்க எத்தனை பேர் உங்களுக்கு? இப்ப கூட்டுங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க? 19 19 19. சரி, இவங்கள்ல இதுல 3 பேர் இருக்காங்க பின்னுக்கு. 3 பேர் இருப்பாங்க. 3 பேர் என்ன செய்வாங்க? கீழே இருக்கிற ஆளை டச் பண்ணுவாங்களா இல்லையா? ஆம். கீழே இருக்கிற ஆளை டச் பண்ணுவாங்க. அப்ப எத்தனை பேரு? அப்ப 1 21 22 என்ன? இதுல இருந்து 6 பேரும் கீழே 6 பேர் இருக்காங்க. 6 பேர் என்ன செய்வாங்க? டச் பண்ணுவாங்க. எத்தனை பேரை டச் பண்ணுவாங்க? 6 பேர். 6 பேர் 6 பேர். அப்ப 6 பேரை கூட்டினா எவ்வளவு? 28. இதுல எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். 3 பேரை டச் பண்ண எத்தனை வரும்? 3 பேரும் டச் பண்ண எத்தனை வரும்? 3 ஆ 2 2. 3 பேரை டச் பண்ணா 2 2. அவ கூட்டுங்க 30. ஒன்றே ஒன்றே தொடுகை விடுறாங்க எத்தனை பேரு? 30 பேர். விளைஞ்சா உங்களுக்கு என்ன சொன்னேன்? ஆமாம் சார். சரி, இது ஒரு கணக்கு. சரியா, இப்படி ஒரு கணக்கு வரும் கட்டாயமாக. இப்படி நிறந்தீட்டப்பட்ட சதுரமுகிகள் கட்டாயமாக வருமா? கட்டாயமாக வரும்டா வந்திருக்கு. போன முறை எக்ஸாமுக்கு எழுதினவங்க இருக்கீங்களா? போன முறை ஒரு கேள்வி எப்படியும் கஷ்டமா வரும். நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டிய தேவையில்லை. 4 செஞ்சிட்டீங்க தானே? 5ஆவது கேள்விக்கு ஆன்சர் வரலையா? விட்டு போட்டு அடுத்த கேள்வி பேத்துடணுமா? யோசிச்சுட்டு இருக்கிறல்ல. சரி, 31 தொடக்கம் 35 வரையான வினாக்கள் செஞ்சோமா நாங்க? இல்ல சார். இல்ல. இப்படி கூற்று வினாக்களும் சம்டைம் என்ன செய்யும்? கூற்று வினாக்களும் வரும். இப்படி கூற்று வினாக்கள் வரும்போது எப்படி செய்யறேன்னு பார்த்துக்கொள்ளுங்களா. 31 தொடக்கம் 35 வரையான ஒவ்வொரு வினாவிலும் ஒரு குறிப்பிட்ட கூற்றும் அதன் கீழ் 1 2 என்ற பெருமானங்கள் 2 வீதம் தரப்பட்டுள்ளன. தரப்பட்ட கூற்றுக்களின் அடிப்படையில் 2 பெருமானங்களையும் ஒப்பிட்டு எதை ஒப்பிடணுமா? இந்த கூற்றுக்கு ஏற்ப இந்த கூற்றை வச்சு கொண்டு என்ன செய்யணுமா? நாங்க இந்த 2 பெருமானங்களையும் ஒப்பிடணுமா? ஒன்றில் உள்ள பெருமான 2 அப்புறம் வாசிப்போம். இப்ப நாங்க முதல்ல 31 கேள்விக்கு போவோம். ஹசன் என்பவர் மணிக்கு 5 கிலோமீட்டர் என்ற மாறா வேகத்தில் நடக்கின்றார். என்னையாம் இது? ஹசன் வந்து 1 மணி நேரத்துல 5 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துல எவ்வளவு தூரம் நடக்கிறாராம்? 5 கிலோமீட்டர். சரி,
அப்ப 80 நிமிடங்கள்ல அவர் நடந்த தூரம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 60 நிமிஷத்துல எவ்வளவு தூரம் நடக்காரு? 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர்டா. அப்ப 80 நிமிஷத்துல எவ்வளவு நடப்பாரு? 6 அவ பார்த்தோம்டா, சுருக்கினோம்டா. இதுல ஒரு சைஃபர், இதுல ஒரு சைஃபர். 6 விளையாட்டு அவ்வளவு 60 நிமிஷத்துல 5 கிலோமீட்டர் போனான்டா. 1 மணி நேரம் என்ன அர்த்தம்? 60 60 60 நிமிடம். 60 நிமிடத்துக்கு 5 கிலோமீட்டர் போனான்டா. 80 நிமிடத்துக்கு அதான முதலாவது பெருமானம். ஹசன் 80 நிமிடங்களில் நடந்த தூரம். அப்ப அதை கண்டுபிடிக்கணும், என்ன தூரம்? அப்ப 60க்கு 5 கிலோமீட்டர்டா. 80 நிமிஷத்துக்கு எவ்வளவு? அப்ப இதுல ஒரு சைஃபர், இதுல ஒரு சைஃபர் விட்டலாம். 6ல 2, 3 முறையில, 8ல 2, 4 4 முறை. 5 20. 20 3ஆல பிரிச்சீங்கடா 6 6.66 போகும். அப்ப நடந்த தூரம் எவ்வளவு? 6.7 கிலோமீட்டர். 6.7 கிலோமீட்டர் இல்லையா? 6.66 போகும். அப்ப சுருக்கினோம்டா 6.7 கிலோமீட்டர். அடுத்த 2வது பெருமானம் என்ன? 6 அப்ப எது பெருசி? 1 பெருசா 2 பெருசா? 1 தான் பெருசு. அப்ப 1ல் உள்ள பெருமானம் 2ல் உள்ள பெருமானத்தை விட அதிகம் எனின் என்னன்னு போடணும்? ஏ ஏ என்று போடணும். இது விளங்குறவங்க கேட்கலாமா? டவுட் இருந்தா தயவு செய்து கேளுங்க புள்ளே. டவுட் இருந்தா விளங்கி ஓகே. யாருக்கு வேணும் சரி டவுட்ஸ் இருந்தா கேளுங்களா, தயவு செய்து வெக்கப்படாதீங்க கேட்கறதுக்கு. சரி, 32வது கேள்வியை பாருங்க. கடந்த மாதத்தில் ஒரு வீட்டின் மாதாந்த மின்பாவனை எவ்வளவாம்? 160 அலகுகள். 160 அலகுகள் ஆகும். இந்த மாதத்தில் அந்த வீட்டின் மின்பாவனை 15% அதிகரித்தது. எவ்வளவு அதிகரிக்குதாம்? 15. 15% தானே. 100க்கு 15. 100 பாவிச்சா எவ்வளவு அதிகரிக்கும்? 15. அப்ப எவ்வளவு பாவிப்பாங்க இந்த முறை? 100 115. பாவிச்சாண்டா இந்த முறை எவ்வளவு பாவிப்பாங்க? 115. 115. 115 பாவிப்பாங்க. அப்ப போன மாசத்துல கடந்த மாசம் 160 இந்த மாசம் எத்தனை அளவு பாவிப்பாங்க என்று பார்க்கணும். போன மாசம் 100 பாவிச்சாண்டா இந்த முறை 15 கூடினா 115 பாவிப்பாங்க. 24. அப்ப 160 பாவிச்சாங்கண்டா இந்த மாசம் எவ்வளவு பாவிப்பான்னு பார்க்கணும். இதுல ஒரு சைபர், இதுல ஒரு சைபர் விட்டலாம். 10ல 5 2 முறை, 115ல 5 23 முறை. அப்படித்தானே? 2ல 2 1 முறை, 16ல 2 8 முறை. 23 சர 8 எவ்வளவு? 8 16 24 4 2 மிச்சம் 16 184. அப்ப முதலாவது பெருமானம் என்ன? 184. இந்த மாதத்தின் மாதாந்த மின்பாவனை அலகில் எவ்வளவு அலகு? 184 தானே சார்? 184. 2வது பெருமானம் என்ன? 184. 2 பெருமானங்களும் 1 மற்றும் 2ல் உள்ள பெருமானங்கள் சமமெனின் என்னன்னு போடணும்? சி. ஆன்சர் சி. இது விளங்கிட்டா? ஓம் சார். விளங்காதவங்க யாரும் இருந்தா கேட்கலாமா? சரி, அடுத்தது 33வது கேள்வி. ஒரு குறிப்பிட்ட நூல் நிலையத்தில் புனைக்கதை புத்தகங்களின் எண்ணிக்கைக்கும் என்னையா? புனைக்கதை புத்தகங்கள் எண்ணிக்கைக்கும் புனைக்கதை அற்ற புத்தகங்களின் எண்ணிக்கைக்கும் இடையிலான விகிதம். அப்ப புனைக்கதை அற்ற புத்தகங்களுக்கான விகிதம் எவ்வளவோ அது 6 இருந்தா இவர் எவ்வளவு இருப்பாரு? அற்ற புத்தகங்கள் 5 இருப்பாரு. அந்த நூல் நிலையத்தில் உள்ள புனைக்கதை புத்தகங்களும் புனைக்கதை அற்ற புத்தகங்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவா? 5500. மொத்த புத்தகம் அப்ப ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு இருக்குது? 5500 ரெண்டும் சேர்ந்து 5. விகிதத்துல பார்த்தோம் நம்ம ரெண்டு சேர்ந்து எவ்வளவு இருக்குது?
11 11 புத்தகம் இருந்தா புனைக்கதை புத்தகம் எத்தனை இருக்கும்? புனைகதை 3000 இருக்கும், மற்ற 2500 இருக்கும். புனைக்கதை புத்தகம் எத்தனை இருக்கும்? 11 புத்தகங்கள் லைப்ரரியில இருந்தா அங்க ஆறு. புனைக்கதை புத்தகம் 6 இருக்கும். அப்ப அங்க புத்தகம் மொத்தம் எத்தனை இருக்குது? 5500. 5500 இருந்தா புனைக்கதை எத்தனை இருக்குன்னு பாக்கணும். சுருக்கிறோம்டா 3000. 6 அப்ப புனைக்கதை புத்தகங்கள் எத்தனை இருக்கும்? 3000. 3000. அடுத்தது 2500. எது பெருசு இப்ப? 3000. 3000 பெருசு. அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஏ. இது விளையிட்டு அந்த வீதம் பார்த்தோம் நாங்க. சார் இன்னொரு கொஞ்சம் பாருங்கம்மா, புனைக்கதை புத்தகமும் புனைக்கதை அற்ற புத்தகம் இடையிலான விகிதம் என்னன்னு விளையிட்டா எவ்வளவு இருக்குது? 6-5. 6-5. இது ரெண்டையும் கூட்டுவோம். கூட்டினா எவ்வளவு வரும்? 11. 11. அங்க மொத்தம் 11 புத்தகம் இருந்தா புனைக்கதை புத்தகம் எத்தனை இருக்கும்? 11 புத்தகங்கள் தான் லைப்ரரியில இருக்குன்னு சொன்னா புனைக்கதை புத்தகம் எத்தனை இருக்கும்? 6. 6. 6 புத்தகங்கள் இருக்கும். ஆனா லைப்ரரியில மொத்தம் எத்தனை புத்தகம் இருக்குது? 5500. 5500. 5500 புத்தகம் இருந்தா புனைக்கதை புத்தகம் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். சரியா? அப்ப சுருக்கிறோம்டா 11ல 11 ஒரு முறை, 55ல 11 5 முறை, 6 5 30, 30 2 0. எத்தனை புத்தகம் இருக்கும் புனைக்கதை புத்தகங்கள்? 3000. 3000. அப்ப 2வது பெருமானம் என்ன? 2500. இதுல எது பெருசி? உண்டு. முதலாவது பெருமானம் பெருசு முதலாவது. சொன்னா ஆன்சர் ஏ வரும். அடுத்தது எக்ஸ் ஆனது ஒய்னது 2 மடங்கு. எக்ஸ் என்னையா? வையினது 2 மடங்கு. அப்ப எக்ஸ் வார் இங்க பாருங்களா, இந்த எக்ஸ் வாரத்துல என்ன போடலாம்? 2x. இந்த எக்ஸ் வார் 10x. நல்லா பாருங்கப்பா. எக்ஸ் ஆனது ஒய்னது 2 மடங்கு. ஒய் எத்தனையோ அதுல 2 மடங்கு. அப்ப நாங்க எக்ஸ் என்ன? 2y. 2y விளையிட்டாங்களுக்கு எக்ஸ் வந்து ஒய்ண்ட 2 மடங்கு. அப்ப எக்ஸ் எவ்வளவு? 2y. 2y. Z ஆனது எக்ஸினது 3ல் 1. என்னையா? எக்ஸில 3ல் 1. எக்ஸ் எவ்வளவு? 2y. 2yண்டா அப்ப அது எவ்வளவு? 2 3 பிரிக்கணும். 2y 3 பிரிக்கணும். இல்லாட்டி எப்படி செய்யலாம்? 2y தர 3ல் 1. Z எவ்வளவு? அப்ப 2y சக y. Z-க்கு பதிலா என்னது போடலாம்? 2y இங்கே 3 போடலாம். சமன் 77. இப்ப இல்லாட்டி உங்களுக்கு அப்படியும் தேவையில்லை, சும்மா விடுங்க. உங்களுக்கு டவுட்? சரி. இப்ப இதெல்லாம் என்னது? இதெல்லாம் இங்க பாருங்க, என்னது? என்ன மக்கள் இது? சரியா? கணிதத்தோட என்ன வருது? பின்னம் வருதா இல்லையா? sir. பின்னம் வந்தா கூட்டலை எப்படி செய்யற? பின்ன கூட்டலை நாங்க எப்படி செய்யற? பின்னங்கள் எப்படி கூட்டுற? பகுதி எண் எல்லாம் என்ன செய்யணும்? சமன் அரிக்கணும். பகுதி எண் எத்தனை ஆக்கலாம்? 3. பகுதி என்ன 3 ஆக்குவோம். எல்லாத்திலையும் பகுதி எண்ணையும் 3 ஆக்குவோம். இதுல பகுதி என்ன 3 ஆக்கிறோம்னு சொன்னா கீழே 3 ஆக்கினா மேலே என்ன செய்யணும்?
ஒன்னால பெருக்கணும். பெருக்கணும். அப்ப 3 தர 2 வை எவ்வளவு? 6 6 வை. 6 வை. சக இவ வையை கீழே 3 கொண்டு வந்தா மேல என்ன செய்யணும்? உண்டால 3ஆல பெருக்கணும். அப்ப 3 தர வை 3 பை 3 வை சமன் இது கீழே ஏற்கனவே 3 இருக்கு. அப்ப பெருக்கணுமா திரும்ப 3ஆல? இல்ல. இல்ல. 2 வை சமன் 77. பிரிபடக்கூடிய 3 அங்கால போன என்ன செய்யும்? பெருக்குப்படும். அப்ப 6 வை 3 வை 2 வை எத்தனை வை எல்லாம்? 11. 11 வை சமன் 77 தர 3. பெருக்கப்படக்கூடிய 11 அங்கால வந்தா என்ன செய்யும்? பிரிபடும் அப்ப வை சமன் 7 வரும் 77 தர 3 கீழே 11. 11ல 11 எத்தனை? ஒரு 1 முறை. 77ல 11 7 7 7 முறை. முறை 7 3 எவ்வளவு? 21. வை 21 வந்து எவ்வளவு? 21 வை 21. சரி, இப்ப சும்மா போடுவா. வை 21டா எக்ஸ் எவ்வளவு? 42. 42. Z எவ்வளவு? 42 3ஆல பிரிக்கணும். பிரிச்சா எவ்வளவு? 14. 14. Sorry. 21 14. இப்ப கூட்டுங்க. 42 21 14 எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. 77 இருக்கு. 77 வருதா இல்லையா? சரி, இது விலங்காக்கள். நாங்க இப்ப செஞ்சது விலங்குன்னு சொல்றவங்க. அப்ப Z பெருமானம் என்ன? 14 ரெண்டாவது பெருமானம் என்ன இருக்குது? 14. அப்ப ரெண்டும் சமன் சொன்ன ஆன்சர் என்ன வரும்? C. சி சி. இது செஞ்சது விலங்குன்னு சொல்றவங்க இந்த நாங்க இப்ப என்னது சாரியா, இதுக்கு செஞ்சது விலங்குன்னு சொல்றவங்க பின்னங்கள். சரி, ஒருத்தர் கேக்குங்க, எல்லாருக்கும் விளங்கிட்டு நினைக்கிறேன். சரி, எண் என்பது என்னென்னையாம்? 4 எண் பெருசு. இப்படி வந்த என்ன அடையாளம்? இப்படி வருது. இந்த வாய்ப்பக்கம் வர்றது என்னது? பெரிது சரி. வாய்ப்பக்கம் வந்தா பெருசி. வாய்க்கு முன்துண்டு சிறிது சரி. இது இப்ப இதுல எது பெருசி? 4 எண். 4 எண் பெரிதாம். எதை விட? 45. 3 எண் சிறிது. சிறிது சிறிதாம். எதை விட? 42. 42. அப்ப எண் என்பது 4 எண் பெரிது 45னையும் 3 எண் சிறிது 42னையும் திருப்திப்படுத்தும் ஓர் எண்ணாகும். அது என்னையாம்? திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணாம். இப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப நாங்க ஒரு எண்ணுக்கு எத்தனையாவது என்ன இலக்கத்தை போடுவோம்னு சொல்லுங்க சும்மா. 12 சரி, 12 போடுவோம். அப்ப 4 தர 12. 4 எண்ணுண்டா 4 தர 12 எவ்வளவு? 48. அப்ப 48 பெருசி 45 விட. சரியா பிள்ளையா? சரி. சரி, இந்த எண்ணுக்கு அப்ப நாங்க 12 என்ன போட்டோம்? 3 தர 12 எவ்வளவு? 36. 36 சிறுசு 42 விட. சரியா பெருசா? சரி. சரி, அப்ப என்னங்கிறது என்ன? 12. 12. சரி, இப்ப நான் சும்மா சொல்றேன். 13 போட்டு பாப்போமே. எண்ணுக்கு வந்து 13 போட்டு பாப்போம். 4 தர 13 எவ்வளவு? 52. 52. 52 பெருசு 45 விட. சரியா பிள்ளையா? சரி. சரி, திருப்திப்படுது. அதே மாதிரி 3 தர 13 எவ்வளவு? 39. 39 சிறுசு 42 விட. சரியா பிள்ளையா? சரி சரி. சரி, இது தீர்மானிக்க முடியும்.
அப்ப வேற என்ன போடலாம்? 11 போடுப்பா அம்மா எண்ணுக்கு. 4 தர 11 எவ்வளவு? 44. 44. 44 பெருசா 45 விட வருமா? இல்ல. இல்ல. அப்ப எண்ணுக்கு 11 வராது. சரி 11க்கும் கீழ்பட்டது ஒன்றும் வராது. 14 போடுப்பாமே. 4 தர 14 எவ்வளவு? 56 என்ன? 56. 16 56 பெருசா 45 விட. அடுத்தது 3 தர 14 எவ்வளவு? 44. 42 என்ன? 42 சிறுசா 42 விட வருமா? வராது. வராது. அப்ப என்னங்கிறது என்ன? 12 அடி 13 அரிக்கணும். 12 அல்லது 13 அடிக்கும். சோ 12 அல்லது 13. இப்ப 1 பெருசா 2 பெருசா? தீர்மானிக்க இயலாது. ஆஹ் அதிகமான பெருமானத்தை தீர்மானிக்க முடியாது. நீ என்ன போடணும்? டி. 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 விளையாட்ட விஷயம். அப்ப உங்களுக்கு நாங்க சில ஆட்கள் என்ன போடுறேன்? சி போட்டுருப்பீங்க. சி இதான். போட்டா சொல்றீங்களா? சார் ரெண்டையும் செக் பண்ணி பார்க்கணும் தானே? ஓ செக் பண்ணி பாக்கணும் கரெக்ட். தீர்மானிக்க முடியாது என்கிறதுதான் ஆன்சர். சரியா பரி? சரி. சரி, டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? இல்ல சார். இல்ல. அடுத்தது 36 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் கீழே தரப்பட்டுள்ள நெய்யறியை அடிப்படையாக கொண்டவை. சோ இப்படி ஒரு நெய்யறியும் சம்டைம் என்ன செய்யும்? வரும். சரி, இதுல என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க பாருங்க. இது என்னன்னு சொல்றேன் நாங்க இப்படி வாரத்தை என்ன சொல்ற? நிறை அல்லது வரிசை அல்லன்னு சொல்லுவோம். என்னது? நிறை அல்லது வரிசை என்று சொல்லுவோம். மேல இருந்து கீழே வாரத்தை என்ன செய்வோம்? நீரல். நிரல். நிரல் என்று சொல்லுவோம் அல்லது நிலைக்கூத்து என்று சொல்லுவோம். இத நிறை அல்லது வரிசை அல்லது கிடையாக என்று சொல்லுவோம். இத நிரல் அல்லது நிலைக்கூத்தா என்று சொல்லுவோம். இதை தெரிஞ்சு கொள்ளும். நார்மலா இதுல ஏதாவது ஒன்றுல நாங்க எப்படி இருந்து எடுக்கணும்னு சொன்னா ஒரே ஒரு தெரியா கணிதம் வரக்கூடியதுல இருந்து எடுக்கணும். பாருங்க, ஏ தொடக்கம் ஐ வரையான எழுத்துக்கள் 1 தொடக்கம் 9 வரையான இலக்கங்களை ஒழுங்குமுறையின்றி வகை குறிக்கின்றன. இதற்கேற்ப பின்வரும் ஒவ்வொரு வினாவிற்கும் உரிய சரியான விடையை தரப்பட்டுள்ள 4 விடைகளிலிருந்து தெரிந்தெடுத்து அதனை குறித்து நிற்கும் இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டில் எழுதுக. சோ என்னடா 1 தொடக்கம் 9 வரையான இலக்கங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 வரையான இலக்கங்களை என்ன செய்தாம்? 1 ஏ தொடக்கம் ஐ வரையான இலக்கங்களை என்ன செய்தாம்? வகை குறிக்குதாம். அதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா ஒரு வரிசையில ஒரே ஒரு தெரியா கணிய வாரத்தை மட்டும் முதல் ஃபர்ஸ்ட் கெடுங்க. உங்களுக்கு பொட்மாஸ் என்ன தெரியுமா? பொட்மாஸ் என்ன? அன்பு இல்லா பிள்ளை. அன்பு இல்லா பிள்ளையை பெற்றோர் கூட கழிப்பர். ஃபர்ஸ்ட் என்னது செய்யணும்? அப்ப பொட்மாஸ் அடிப்படையில் செய்யறா அடைப்ப செய்யணும். அதுக்கு பிறகு ஈன செய்யணும். அதுக்கு பிறகு பிரித்தலை செய்யணும். அதுக்கு பிறகு பெருக்களை செய்யணும். அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு கழித்தல். இதான ஓடு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னத்தை செய்யணும்? அப்ப பெருக்களை செய்யணும். 1 தர 9 எவ்வளவு? 9. 9. 2 தர 4 எவ்வளவு? 8. 9ல இருந்து 8 கழிச்சா எவ்வளவு? 1. ஏ வந்த பெண்ணு 1. 1. இப்ப நாங்க போடுவோம் ஏக்கு வந்து 1. அடுத்தது இப்படி செய்வோம். இதுல ஒரே ஒரு சரியா கணக்கு தானே இருக்கு. கீழே பாருங்க, 1 1 2 எவ்வளவு? 3. 3.
மூண்டோட எதை கூட்டி மூண்ட கழிச்சா 6 வரும். மூண்டோட எதை கூட்டி மூண்ட கழிச்சா 6 வரும். 6 6 கூட்டி முண்டக்கள் ஆ 6 கூட்டம் மூண்டோட 6 கூட்டினா 9. 9ல இருந்து மூண்ட கழிச்சா 6 6. அப்ப ஈ வந்து என்ன? 6. 6. சரி, இப்ப இந்த லைன்ல பாப்போம். இந்த லைன்ல பாருங்க, 2ஆல பிரிபடக்கூடிய இலக்கங்கள் என்ன இருக்குது இதுல பாருங்க. 2ஆல பிரிபடக்கூடிய இலக்கங்கள் முதலாவது பிரித்தல் தானே செய்யணும். பிரித்தல செய்யணும். அப்ப இது எப்படி பிரிபடுன்னு பாருங்க. 2ஆல பிரிபடு. 2ஆல பிரிபடக்கூடிய இலக்கங்கள் என்ன இருக்குது? 8 2 8 இருக்குது, 4 இருக்குது, 2 இருக்குது. என்ன? அப்ப சும்மா போட்டு பாப்போம். 8 போட்டு பாப்போம். 8 2ஆல பிரிச்சா எவ்வளவு? 4 4. 4 8 கூட்டினா 12 12ல இருந்து 3 கழிச்சா 9 9 வருமா? அப்ப 8 இன்னைக்கு வர 4 4 போடுவா. 4 போடுவா. 4 2 எவ்வளவு? 2 2 4 2 பிரிச்சா 2. 2 சக 8 10 10ல இருந்து 3 கழிச்சா 9 7 7. என்ன வரல? அப்ப 4ம் வராது. அப்ப என்னதை போட்டு பார்ப்போம்? 2 போட்டு பார்ப்போம். 2 2ஆல பிரிச்சா 1 1. 1ஓட 8 கூட்டினா 9 9ல இருந்து 3 கழிச்சா 6 6. அப்ப என்ன வரும்? டிக்கு 2 2. இப்ப இப்படி செஞ்சு பார்ப்போம். பாருங்க, எதை எதால பிரிக்கணும்? அப்ப உதாரணமா 2 சார் 2 எவ்வளவு? 4 2 4. 4ஓட எத்தனையை கூட்டினா 9 வரும்? 4 5 5 5. அப்ப 1 எதால பிரிக்கணும் 5 வரும்? 5 5 அப்ப பி வந்து என்ன? 5 5. பாருங்க, 1 சார் 5 எவ்வளவு? 5 5. 4 சார் 2 சார் 2 4. 5 4 9 9. சரி, இது பொட்மாஸ் அடிப்படையில தான் செய்யணும் என்ன சார் இந்த நெய்யேரி? ஓ அப்படிதான் செய்யணும். சரி சில கேள்வி பொட்மாஸ் இல்லாமையும் வரும், சில கேள்வி பொட்மாஸ்லயும் வரும். நாங்க அதை கண்டுபிடிக்கணும், இது பொட்மாஸ்லயா வந்திருக்கு இல்லையாண்டு. சரியா? அப்ப பி வந்து 5. அடுத்தது இதுல பாருங்க, இதுலயும் ஒரே ஒரு இலக்கம் தான் இருக்குது. அப்படித்தானே? பெரிய கணிதம். இதுலயும் ஒரே ஒரு பெரிய கணிதம் தான் இருக்கு. இப்ப பார்ப்போம். 4ம் 6ம் எவ்வளவு? 10 4ம் 6ம் 10. 10ல இருந்து 3 கழிச்சா 7 7. 7ல இருந்து 3 கழிச்சா 4 4 4. அப்ப ஐங்கிறது என்ன? 4 4. ஐ வந்து 4. அடுத்தது இதப்பா இந்த லைன்ல. சரி, 9ஓட இதை இப்படி செய்யலாம். இப்ப வந்து 9ஓட எதை கூட்டி 7 கழிச்சு 4 கழிச்சா, இப்ப 7ம் 4ம் எவ்வளவு? 7ம் 4ம் 14 இதுவும் 11 இதுவும் கழித்தல், இதுவும் கழித்தல். என்ன? 7 கொடுக்கணும், அதே மாதிரி 4ம் கொடுக்கணும். அப்ப 7ம் கொடுக்கணும் 4ம் கொடுக்கணும் எவ்வளவு மொத்தம்? 11 11 கழித்தல். அப்ப எதுல இருந்து 11 கழிக்கலாம்? கழிச்சா 6 வரும். எதுல இருந்து 11 கழிச்சா 6 வரும்? 17 17ல இருந்து 11 கழிச்சா தானே 6 வரும். அப்ப எச்சுங்கிறது என்ன? 8 9ஓட எதை கூட்டினா இது வரும்? 17 வரும். 8 இப்ப பாருங்க, 9 மட்டும் 17 17 போனா 10 10ல 4 6 சரியா?
சரி. அப்ப எட்டுங்கிறது என்ன? எச்சுங்கிறது என்ன? 8. 8 8 சரி. இப்ப இப்படி பாப்போம். 4 தர 2 எவ்வளவு? 8 9ல இருந்து 8 கழிச்சா எவ்வளவு? 1 1 ஒன்றோட எதை கூடினா 8 வரும்? 7 7. அப்ப எஃப் வந்து என்ன? 7 ஏழு 7. எஃப் வந்து 7. இப்ப 2 மேலும் எவ்வளவு? 5 9 9. 9ல இருந்து எதை கழிச்சா 3 வரும்? 6 9ல சாரி 9ல இருந்து எதை கழிச்சா 9. 9ல இருந்து 9 கழிங்க. கழிச்சா எவ்வளவு? 9 9ல இருந்து 9 0 கழிச்சா 0. 0த்துல 3 கூடினா 3 3. அப்ப 9 ஜிங்கிறது என்ன? 9 9. அப்ப சி வந்து 3. சி வந்து பேலன்ஸ் 3. பேலன்ஸ் வந்து சி தானே? அப்ப 3 பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 தானே இருக்கு. 3 வந்து என்னது? சி. சி இப்ப நாம செக் பண்ணி பாப்போமா? 2 தர 3 எவ்வளவு? 6 6. சரி. இப்ப 2 தர 3 6. 8 9 எவ்வளவு? 17 17. 2 தர 3 6. 6ல இருந்து 8 கழிச்சா எவ்வளவு? 6ல இருந்து 8 கழிங்க. கழிச்சா எவ்வளவு? 6ல இருந்து 8 கழிச்சா -2 தானே? -2 அப்படித்தானே? ஓகே. -2 கொடுக்கணும். அதோட 9 கூட்டினா எவ்வளவு? 7 7. சரியா? வந்துட்டா? சார் ஓ, அப்ப ஜிங்கிறது என்ன? 9. 2 6. 6ல இருந்து 8 கழிச்சிங்கன்னு சொன்னா 2 -2. -2ல இருந்து 2ஓட 9 கூட்டினீங்கன்னு சொன்னா -2ஓட 9 கூட்டினீங்கன்னு சொன்னா ஆன்சர் 7. இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்கான்னு சொன்னா ஏயின் பெருமானம் யாது? ஏயின் பெருமானம் என்ன? 1 1. பிசியின் பெருமானம் யாது? பி வந்து 5, சி வந்து 3. 5 3 8 8 8. டியிட பெருமானம் டி வந்து 2, இ வந்து 6. 2 மாறும் 8 எஃப்டியின் பெருமானம் யாது? எஃப் வந்து 7, ஜி வந்து 9. 7 9 16. HIயின் பெருமானம் யாது? H வந்து 8, I வந்து 4. 8 4 12 12. இது விளங்கிட்டா? அப்ப உங்களுக்கு இது திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்களா? கட்டாயம் கேள்வி ஒன்று வருமா? சரி செஞ்சு பாருங்க கட்டாயம். இது அடிக்கடி இப்ப அண்மை காலங்கள்ல கேள்வி வரும். இதுதான் கேள்வி. நாற்பத்தி 1 தொடக்கம் 45 செஞ்சுட்டேன் தானே? சார் செஞ்ச. இப்ப 46 தொடக்கம் 50 வரையான வினாக்கள். இது வந்து போன முறை 2024ல ஏ லெவல் எக்ஸாமுக்கு வந்த கேள்வியா? ஏ லெவல் காமன் ஜெனரல் டெஸ்ட்ல வந்த கேள்வி. நீங்க அண்மை காலங்கள்ல எந்த எக்ஸாம் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் அதுல இப்படி ஒரு கேள்வி கட்டாயம் வருகிறது. அண்மை காலங்கள்ல நீங்க கடைசியா நடந்த SLIR இன்லேண்ட் ரெவன்யூ சர்வீஸ் எக்ஸாம்ல கூட இப்படி ஒரு கேள்வி வந்த. சோ அடிக்கடி வரக்கூடிய கேள்வி ஒன்று நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கேள்வி எப்படி செய்யறது?
இதை வந்து நாங்க செய்யற அனுமானத்தின் அடிப்படையில தான் செய்யறோம். எப்படி கேள்வி இது? அனுமானத்தின் அடிப்படையில தான் கேள்வி செய்யறேன். அடுத்த பேப்பர்ல 3வது பேப்பர்லயும் நான் ஒரு கேள்வி போட்டிருக்கேன் இதே மாதிரி. சரி, ஓர் எதிர்வரும் தினத்தில் நடைபெற உள்ள கிரிக்கெட் போட்டியில் இலங்கை மகளிர் அணி பெறத்தக்க ஓட்டங்களின் எண்ணிக்கையை எதிர்வு கூறி சாணி டியூப், புத டியூப், குரு டியூப், புத டியூப், ரவி டியூப் எனும் யூடியூப் அலைவரிசைகளினால் செய்யப்படும் எதிர்வு கூறல்கள் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டனவாக இருந்தன. என்னையா? என்ன மக்கள் கேள்வி? 5 டியூப் இருக்காங்களா? யூடியூப் அலைவரிசைகள் இருக்காங்களா? ஒன்று சாணி, குஜ, குரு, புத, ரவி டியூப் என்று 5 யூடியூப் அலைவரிசைகள் இருக்காங்களா? அவங்க என்ன செய்யறாங்களா? எதிர்வர தினத்துல நடைபெற உள்ள கிரிக்கெட் போட்டியில இலங்கை மகளிர் அணி எத்தனை ரன் எடுக்கும் என்று எதிர்வு கூறுறாங்க. சரி, சாணி டியூப் என்ன சொல்றாங்க? ஓட்ட எண்ணிக்கை 100க்கும் 200க்கும் இடையே இருக்கு. சாணி டியூப் என்ன சொல்றாங்கடா? ஓட்ட எண்ணிக்கை 100க்கும் 250க்கும் இடையே. 250க்கும் இடையில இருக்கும் என்று சொல்றாங்க. அடுத்தது குஜ டியூப் என்ன சொல்றாங்க? 100லும் குறைவாக இருக்க மாட்டாது. அப்ப குஜ டியூப் என்ன சொல்றாங்க? 100லும் குறைவாக இருக்க மாட்டாது. அப்ப எத்தனை இருக்கும்? 100க்கு மேல. 100க்கும் மேலதான் ரன் இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது, இவ்விரு எதிர்கூறல்களும் தவறு எனவும் அந்த அணி அவ்வளவு ஓட்டங்களை பெறமாட்டாது எனவும் குரு டியூப் ஒரு தோல்வி மனப்பான்மையுடன் கூறியது. அப்ப எவ்வளவு எடுக்கும் புத டியூப் எவ்வளவு சொல்லி குரு டியூப்? அவங்க சொல்லல, 100க்கும் அதோட குறைவு. குறைவா 100லும் குறைவா இருக்கு. 100க்கு குறைவா இருக்கும். இது ரெண்டும் பிளண்டு சொன்னா அப்ப எத்தனை அதிகம்? 100க்கு குறைவாகத்தான் அதிகம். 100 விட கூடையும் இல்ல, 100க்கு 250 இடையில இல்லடா. அப்ப 100 விட குறைவுன்னு அர்த்தம். அடுத்தது, குஜ டியூப் வந்து 100ம் வரும் தானே? 100ம் நிச்சயமா 100லும் குறைவாக இருக்க மாட்டாது. 100லும் குறைவாக இருக்காது, 100ம் வரும். 100 100க்கு மேல. சரியா? அப்ப இவங்க 100க்கு குறைவு, உதாரணமா 99 அப்படி வரும். அடுத்தது, புத டியூப் என்ன சொல்றாங்க? இம்மகளிர் அணி சரியாக எத்தனை ஓட்டங்களை பெறும்? 200. 200. புத டியூப் சொல்றாங்க சரியாக 200. அடுத்தது, ஷானி டியூபினதும் குரு டியூபினதும் எதிர்வுகள் மாத்திரம் தவறென ரவி டியூப் கூறு. ரவி என்ன சொல்றாங்க? ஷானி டியூப்டதும் ஷானிடையும் குரு டியூப்டையும் தவறு. பிழை என்று சொல்றாங்க. இப்ப வாங்க கேள்விக்குள்ள. என்னது? அணி 276 ஓட்டங்களை பெற்றால் எத்தனை ஓட்டம்? 276. இவ்வலைவரிசைகளில் எதிர்வுகளில் எத்தனை எதிர்வுகள் சரியாகும்? அணி எத்தனை எடுத்துக்கிறான்? 276. எத்தனை சரின்னு கேட்கிறான். இப்ப ஷானி சொன்னது சரியா? இல்ல. இல்ல. புஜ டியூப் சொன்னது சரியா? இல்ல. சரி. 100க்கு மேல 276 100க்கு மேல இல்லையா? சரி. குரு டியூப் சொன்னது சரியா பிழையா? இல்ல சார். 100 குறைவு ஒன்று சொன்னது பிழை. புத டியூப் சொன்னது சரியா பிழையா? இல்ல சார். பிழை. ரவி டியூப் சொன்னது சரியா பிழையா? சரி. சரி. ஷானியும் பிழையாம், குருவும் பிழையாம். ஷானி பிழையா? ஓம் ஷானி பிழை. குரு பிழையா? ஓ குருவும் பிழை. அது சரி. அப்ப எத்தனை சரியா இருக்குது? 2 போட்டு 2 சரியாகுது. அப்ப
அணி 276 ஓட்டங்களை பெற்றால் இவ்வலைவரிசை எதிர்கூறல் எத்தனை எதிர்கூறல் சரியாகும்? 2. ஆன்சர் வந்து 2வது. அணி அதிக எண்ணிக்கையான எதிர்கூறல்கள் தவறாக இருக்குமாறு ஓட்டங்களை பெற்றிருந்தால் எந்த அலைவரிசையின் எதிர்கூறல்கள் சரியானதாகும்? என்னது? அணி வந்து பெரும்பாலான எதிர்கூறல்கள் பிழை அறிக்கிற மாதிரி ரன் எடுத்துறீங்க. சும்மா சொல்லுங்க அவன் எத்தனை ரன்? 100 குறைவா இருக்கலாம். சும்மா 100க்கு குறைவு அறிக்கலாம். ஏன்னா இப்ப எல்லாத்துலயும் பாருங்க, இவங்கெல்லாம் 100க்கு மேல, இவரு 100க்கு மேல, இவரு சரியா 200, இவரு கொஞ்சம் வித்தியாசம். இதுல ஒரே ஒரு ஆள் மாத்திரம் எல்லாரோடையும் முரண்பட்டு பேசுறாரு. யார் அது? ஒரு டியூப் அவர் என்ன சொல்றாரு? ஓட்டங்களை பெற மாட்டாது, அவ்வளவு ஓட்டங்களை பெறாது. அப்ப 100 குறைவா தான் இருக்கமுண்டு. அப்படின்னா ஒரு 96 ஓட்டங்கள் எடுத்திருக்காங்க இலங்கை அணி. ஷானி டியூப் பிள்ளையா இல்லையா? இல்ல பிள்ளை. குஜ டியூப் பிள்ளையா இல்லையா? இல்ல. பிள்ளை. குரு டியூப் சரியா? அது சரி. சரி சார். புத டியூப் சரியா பிள்ளையா? இல்ல. பிள்ளை. ரவி டியூப் அவங்கடதும் பிள்ளை. பிள்ளை. ஷானியும் குருவும் பிள்ளைன்னு சொன்னாரு. ஆனா குரு சரியே இங்க. சோ ரவி பிள்ளை. அப்ப பெரும்பாலானது பிழை அறிக்கும் போது யார சரி அறிக்கி? குரு டியூப். அப்ப அதிக எண்ணிக்கையிலான எதிர்கூறல்கள் தவறாக இருக்குமாறு ஓட்டங்களை பெற்றிருந்தால் எந்த அலைவரிசையின் எதிர்கூறல்கள் சரியானதாகும்? யாரு? குரு டியூப். குரு டியூப்ட. சோ ஆன்சர் வந்து 3வது. அதிக எண்ணிக்கையான எதிர்கூறல்கள் சரியா இருப்பதற்கு அணி எத்தனை ஓட்டங்களை பெறுதல் வேண்டும்? 200. 100க்கு மேல இருக்கு. சரிப்பா, அப்ப 150லும் குறைவு அப்படின்னா 2 தான் வரும். 150லும் குறைவு சொன்னா அது 96 இருக்கலாம், 90 இருக்கலாம் தானே. ஆம் சார். சோ இது வருமா? வராது. 200 போட்டு பாருங்க. 200 போட்டோம்னா ஷானி டியூப் சரி, குஜ டியூப் சரி, குரு டியூப் இல்ல, புத டியூப் சரி. அப்ப 3 டியூப் சரியாகுதா இல்லையா? ஆம் சார். 3. இதுக்கு 3 ஆகுது. 250 கூடன்னு சொன்னா எத்தனை சரியாகுது? குஜ டியூப் மட்டும் சரி. ஒன்று சரியா? குஜ டியூப் சரியா? ஷானி வரும் சார், குஜிப் வரும் சார். எத்தனை? குஜையும் வரும், ரவியும் சரியா வரும். 2 தான் வரும். என்ன போட்டு பாருங்க. 250 விட கூடினா ஷானி பிள்ளை, குஜ டியூப் சரி, குரு டியூப் இல்ல, புத டியூப் இல்ல, ரவி சரி. 2 தான் சரி வரும். 275 விட 75ன்னா அது 2 தான் சரி வரும். அது 2 தான் சரி வரும். அவை அதிக எண்ணிக்கையிலான எதிர்வுறவுகள் சரியாகிறதுக்கு எத்தனை ரன் எடுக்கணும்? 200. அப்ப ஆன்சர் வந்து 3வது. இரு எதிர்கூறல்கள் மாத்திரம் சரியானவையாக இருக்க செய்யும் எந்த ஓட்ட எண்ணிக்கைக்கும் சரியாக அமையக்கூடிய எதிர்கூறலை எந்த அலைவரிசை கூறியிருந்தது? குஜ டியூப். என்னது? இரு எதிர்கூறல் மாத்திரம் சரியாக இருக்க செய்யும் எந்த ஓட்ட எண்ணிக்கைக்கும் சரியாக அமையக்கூடிய. உதாரணமா 270 ரன். எந்த 2 சரி? குஜ டியூப் டேயும் ரவி டியூபும் சரி. ரவி டியூப் டேயும் சரியா? இப்ப 210 எந்த இது சரி? ஷானிடையும் குஜேடையும். வேற? ரவி எப்படி வரும்? ரவி வந்து ஷானியும் குருவும் பிள்ளைன்னு சொல்லிட்டாரு. அப்ப குரு ஷானி பிள்ளை, ஷானி சரி, ரவி டியூப் வராது. ரவி. அப்ப நீங்க யார எடுத்தாலும் யார சரி வருது? குஜ டியூப். குஜ டியூப். 2 எதிர்கூறல்கள் மாத்திரம் சரியாக இருக்கிற போது
எப்ப ஆறு எல்லாவோடையும் சரியா ஆறது யாரு? குஜ டியூப். குஜ டியூப்டு. ஸோ ஆன்சர் வந்து குஜ டியூப். அணி மேலும் ஒரு ஓட்டத்தை பெற்று இன்னிங்ஸை முடிவுறச் செய்தால் சரியாக எதிர்கூறலை செய்த அலைவரிசைகளின் எண்ணிக்கையில் ஒன்றினால் குறையும் என கருதுக. அத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தில் தவறான எதிர்கூறலை செய்த அலைவரிசைகளின் பட்டியலில் புதிதாக எந்த அலைவரிசை சேரும்? உத டியூப். சரி, இப்ப 200 இருக்கிற போது எத்தனை சரியா இருக்கும்னு பாருங்க. ஷானி ரெண்டு. சரி, குஜ ஆனி சரி, டியூப் குஜ சரி, டியூப் சரி, புத டியூப் சரி. உத டியூப் இப்ப சரி. ரன் வந்து ஒன்றினால் என்னது அணி மேலும் ஓர் ஓட்டத்தை பெற்று 201 எடுத்துட்டு என்ன நடக்கும்? சாணியும் சரி, குஜ டியூபும் சரி, உத டியூப்லயே யாரு ஆகும். பிழையாகுவார்? தவறான சரியான எதிர்கொலை செய்த அலைவரிசைகளின் எண்ணிக்கை ஒன்றினால் குறையும் என கருதுக. அத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தில் தவறான எதிர்கூறலை செய்த அலைவரிசைகளின் பட்டியலில் புதிதாக எந்த அலைவரிசை சேரும்? யார் சேருவா? உத டியூப். புத டியூபர் வந்து சேருவார். ஆன்சர் வந்து 1வது. இது விலங்கல் என்று சொல்றவங்க இந்த கேள்வி விலங்கல்ல என்று சொல்றவங்க. சார் அந்த 200 ஓட்டங்கள்னு அனுமானம் எடுத்ததா இல்லாட்டி? இல்ல நீங்க பாருங்க, அனுமானம் எடுக்க தேவையில்லை. நான் இந்த கேள்விக்கு அனுமானம் தேவையில்லை. இது இதே மாதிரி அடுத்த கேள்விகளும் வரும். இது போன முறை இப்படியே ஒரு கேள்வி SL ஐயாருக்கும் ஒரு கேள்வி இப்படி ஒரு கேள்வி வந்து போன முறை உங்களுக்கும் இப்படி கேள்வி வந்து MSO ஆகலை. MSO செஞ்சவங்க போன முறை இதே மாதிரி கேள்வி வந்தா. இப்படி ஒரு கேள்வி வந்து ஞாபகம் எனக்கு. சோ இப்படி SLRS அடிக்க வந்து ஆ? SLRS வந்தது. ஓ இப்படி ஒரு கேள்வி வந்துதானே. ஓ. ஓ இப்படி அடிக்கடி எல்லா எக்ஸாமும் கேள்வி வருது. சோ இப்படி கட்டாயமா ஒரு கேள்வி வருமா பாத்துக்கொள்ளுங்களா. சரி, அப்ப என்ன ஆன்சர் வரும் ஏன்னு சொன்னா இது 150லும் குறைவுண்டு சொன்னா எந்தெந்த அலைவரிசை சரியாகும்? எது சரியாகும்? குரு 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 சரியாகும். இப்ப 150 குறைவுன்னு சொல்லும் போது எந்த ரன்னும் வரலாம் தானே, ஒரு 90 வரலாம் தானே. சார். ஓ அப்ப நாங்க அது வர எடுக்கலாமா? இதை எடுக்கல. 3வது எடுத்தீங்கன்னு சொன்னா 3வது எடுத்தீங்க 250 விட கூடியது எத்தனை சரியாகும்? 2 தான் ஒன்று. சரியாகும். என்ன 2. 275 எடுத்தாலும் எத்தனை சரியாகும் கூற்றுகள்? 2. 2 கூற்றுகள் தான் சரியாகும். இப்ப 200 எடுத்தா எத்தனை கூற்று சரியாகும்? 3 சரியாகும். 3. அப்ப அதிக எண்ணிக்கையிலான எதிர்ப்புறங்கள் சரியாக இருப்பதற்கு அணி எத்தனை ஓட்டங்களை பெறுதல் வேண்டும்? 200. வேற என்ன சரி டவுட் இருக்காமா யாருக்காவது? இல்ல சார். இல்ல இல்ல. சார். சோ இந்த கேள்வி நாங்க போன முறையும் பார்த்தோம் தானே. இப்படி ஒரு கேள்வி என்னது ஜன்னல் உடைக்கிற கேள்வி ஒன்று பார்த்தோம் தானே. ஆமாம் சார் பார்த்தேன். இதே மாதிரி இதே ஒரு மாதிரி கேள்விதான் அது. சரி, அப்ப நாங்க இன்னொரு பேப்பர் ஒன்று இருக்கு 3வது ஒரு 2-3 கேள்வி பார்த்துட்டு முடிப்புமா? ஓகே சார். பிரச்சனை பிரச்சனை இல்லையே. இல்ல இல்ல. சரி, கொஞ்சம் வெயிட்.
சரி, அப்ப பாருங்க, முதல் பேப்பர் 3. எதுல இருந்து பார்ப்போம்? எந்த கேள்வி செய்வோம், எந்த கேள்வி செய்வோம்? உம், சரி, இந்த 50வது கேள்வி செய்வோமா? 46 தொடக்கம் 50 வரையான கேள்வி. சின்ன ஒரு கேள்வி உண்டு. 46 தொடக்கம் 50 வரை உள்ள வினாக்கள் திருமண விழாவின் போது சமனான இடைவெளியில் கதிரைகள் இடப்பட்ட மேசையொன்றை சுற்றி வட்டமாக அமர்ந்துள்ள ABCDEFGH விருந்தினர்கள் 8 பேர் தொடர்பான கீழே உள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. அப்ப உங்களுக்கு தெரியணும், முதலாவது நீங்க எல்லாரும் பிரிண்ட் அவுட் எடுத்து இருக்கீங்க இந்த கேள்வியே பேப்பரை. இந்த பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து இருக்கீங்க. ஆம் சார். ஓகே, பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கீங்க. ஓகே, வெரி குட். கட்டாயமா பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள்ட்ட எப்பையும் கேட்டுக்கொள்றது, நான் டைம் ஒன்று செட் பண்ணிக்கொண்டு மேசையில இருந்து தனியறிங்க 1 மணித்தியாலும் டைம் செட் பண்ணுங்க. இந்த கேள்விகளை செஞ்சு பாருங்க. சோ பாருங்க, 1 ஹவருக்குள்ள எனக்கு எத்தனை கேள்வி செய்ய முடியுமா இருக்குது. அப்ப நீங்க செய்யற போதுதான் உங்களை என்ன செய்யும், உங்களோட மூளை பிராக்டிஸ் ஆகும். 1 ஹவருக்குள்ள கேள்வி செய்யறதுக்கு முதலாவது உங்களுக்குள்ள அதிர்நலின் சுரந்து 1 ஹவருக்குள்ள குயிக்க செய்யணும் மூளை பிராக்டிஸ் ஆகும். இல்லைன்னு சொன்னா நீங்க எக்ஸாம் ஹோல்ல போய்த்து நான் டைமிங்க பிராக்டிஸ் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா அங்க அதிர்நலின் சுரக்கும். எக்ஸாம் ஹோல்ல பயத்திலேயே உங்களை தெரியாமலே 1 ஹவருக்குள்ள முடிக்கணும் அதிர்நலின் சுரக்கும். சுரந்த என்ன செய்யும், டென்ஷன் ஆயிருவீங்க. எப்பையும் பழகிட்டுன்னு சொன்னா ஓகே, புதுசா நீங்க டைமிங்கோட செய்ய போனீங்கன்னு சொன்னா டென்ஷன் ஆயிருவீங்க, கேள்விகளை செய்ய மாட்டீங்க. அப்ப எல்லாம் பிளேங்க் ஆயிரும். எந்த கேள்விடா செய்யற, தெரிஞ்ச கேள்வி கூட செய்ய மாட்டீங்க. அப்ப அதுதான் அவங்கள்ட்ட நான் கேட்டுக்கொள்றது என்னடா, இப்ப இருந்தே டைமிங் பிராக்டிஸ் பண்ணுங்க. 1 ஹவருக்குள்ள கேள்வி செய்யறதுக்கு பழகுங்க. இந்த பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து 1 ஹவர் செட் பண்ணிக்கொண்டு கேள்வியை செய்யற போதுதான் உங்களுக்கு அது பிராக்டிக்கலா அவங்களோட மூளைக்கு பழகும். சோ தயவு செய்து இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. கேள்வி பேப்பர் செஞ்ச கேள்வி பேப்பர்னாலும் பிரச்சனை இல்லை, 2 கேள்வி பேப்பர் முடிச்சிட்டோம். திரும்ப டைம் செட் பண்ணிக்கொண்டு நீங்க 1 ஹவருக்குள்ள செஞ்ச பேப்பரை கூட நான் செய்யறேனான்னு பாருங்க. திரும்ப செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, திரும்ப செய்ய. நாங்க செஞ்ச 2 பேப்பரையும் திரும்ப செஞ்சு பாருங்க. 1 ஹவர் செட் பண்ணி செஞ்சு பாருங்க. எங்களுக்கு இருக்கிறது என்ன எவ்வளவு காலம், 10-15 நாள், மேக்சிமம் 14-13 நாள் இருக்கணும். ஸோ இருக்கிற காலப்பகுதிக்குள்ள கொஞ்சம் கடுமையா பிராக்டிஸ் எடுங்க. ஸோ MSOங்கிறது முதல் படி. நாங்க எவ்வளவு முயற்சி செய்யறோமோ அவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி செய்யாம இருந்து போட்டு நான் எனக்கு MSO அல்லது ஒரு கவர்மெண்ட் ஜாப் நம்ம எதிர்பார்க்கறது பிழையான ஒரு வேலை. தயவு செய்து முயற்சி செய்ய. இருக்கிற 15 நாளைக்கும் 14 நாளைக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. சரி, ஏயின் எதிரே ஈயும் என்னையா, ஏ இது ஒரு வட்ட மேசை, ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேள்வி ஒன்று. இருக்கை அமைப்பு வினாக்கள் எப்படி இருக்காங்களாம், திருமண விழாவின் போது சமனான இடைவெளியில் கதிரைகளிடப்பட்ட மேசை ஒன்றை சுற்றி வட்டமாக அமர்ந்துள்ளன. அப்ப எப்படி இருக்காங்களா இவங்க, வட்டம். வட்டமாக இருக்கு. வட்டமாக இருந்தா வட்டம் ஒண்ண கீறுங்க. கீறிட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணி பாருங்க. எத்தனை பேரு, 1 2 3 4 5 6 7 8 பேர் இருக்காங்கண்ணே. 8 பேர் தொடர்பான கீழே உள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டு. அப்ப 8ஆ பிரிங்க வட்டத்தை 8ஆ டிவைட் பண்ணுங்க. எட்டா பிரிச்சுட்டு இப்ப நாங்க இந்த தரவுகளை போடணும். எங்க இருந்து தரவு போடுற, ஏயின் எதிரே ஈயும் இதை போடுற ஃபர்ஸ்டுக்கு இல்ல. இல்ல. எதை செய்யற, வலது இடது என்று வரக்கூடிய கேள்வி, வலது இடது என்று வரக்கூடிய கேள்வியில இருந்து செய்யணும்.
அப்ப எப்படிண்டா டிற்கு இடது பக்கத்திலே அண்மையாக ஈயும் என்னையா டிக்கு. அப்ப டி என்ன செய்யுங்க உங்களோட வயிற்று அடிப்பக்கம் போடுங்க. போட்டுட்டு டிக்கு என்ன பக்கமாக இடது பக்கத்துல, இடது பக்கம்னாரு உங்களோட இடது கைப்பக்கம் யார் நிக்கிறாம்? இ இருக்கார். நீங்க யார வயிற்று பக்கம் போடுறீங்களோ அவருதான் நீங்க என்ன யோசிச்சு கொள்ளுங்க. உங்களோட இடது கைப்பக்கம் யார் நிக்கிறாம்? இ ஈயர் நிக்கிறாம். ஈக்கு எதிரே இப்ப நாங்க பார்க்கணும் போட்டதோட சம்பந்தப்பட்ட ஒன்று வருதுல என்னது? ஈயின் எதிரே ஏ. அப்ப எதிரே ஏ வந்து ஈக்கு எங்க வருவாரு? எதிரே. இங்க வருவாரு. அடுத்தது பாருங்க டிக்கு இடது பக்கமாக இருவருக்கு பிறகு யாராம்? ஜி ஜி. டிக்கு இடது பக்கமா உங்களோட இடது கை பக்கம் 2 பேருக்கு பிறகு யார் வருவா? ஜி வரும். 1 2 பேருக்கு பிறகு ஜி எது வருவாரு. இது விளையிட்டா? ஆமாம் சார். ஓகே. அடுத்தது அப்ப இந்த தரவு முடிஞ்சு. அடுத்த தரவு எஃபின் எதிரே பியும். இத போடுறா? இல்ல. இல்ல. நான் போட்ட தரவோட சம்மந்தப்பட்டு என்னென்ன போட்டிருக்கோம்? ஏ இ ஜி டி இதோட போட்டு இதுகள் போட்டிருக்கோம். இதோட சம்பந்தப்பட்ட என்ன சரி தரவு வருதான்னு பாருங்க. என்ன வருது? இந்த டிக்கும் ஏக்கும் இடப்பக்கத்தில் ஏ மற்றும் பி ஆகிய இருவருக்கும் சரி நடுவில் ஈயும். இது இருக்கட்டும். பிக்கும் எஃப்க்கு சரி நடுவுல யாராம்? டியா. அப்ப அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். ஏக்கு இடது பக்கத்தில் என்னையா? அண்மையில் இடது பக்கத்தில் அண்மையில் பியும். அப்ப என்ன செய்யணும்டா நாங்க? இப்ப என்ன செய்யணும் நாங்க சொல்லுங்க. நம்மட பக்கம் ஏ இருக்கிற மாதிரி வெரி குட். ஏர் என்ன செய்யணும்? எங்கட பக்கம் கொண்டு திருப்பிக்கணும். வரணும். வயிற்று பக்கம் கொண்டு வந்துட்டு இப்ப என்ன செய்யணும்? ஏயுடைய இடது பக்கத்துல யாராம்? பி பியரு. அப்ப இந்த பக்கம் என்ன இந்த வருவாரு? பி பியரு வருவாரு. பழைய மாதிரியே கொண்டு வருமா? சரி. அப்ப பியர் எங்க வருவாரு? இந்த இடத்துல வருவாரு. அப்ப இது சரியா? இப்ப பாருங்க எஃப்க்கும் பிக்கும் நடுவில் சரி நடுவில் யார் இருக்காராம்? டி இருக்கிற டியர். அப்ப எஃப் எங்க வருவாரு? இங்க வருவார். இந்த இடத்துல. 2 பேருக்கு சரி நடுவுல யார் இருக்கா? டி இருக்கு. டி இருக்கிறாரு. அப்ப இந்த தரவும் கடைசி தரவும் டி மற்றும் எச் இடையே மூவரும். டிக்கும் எச்சுக்கு இடையே எத்தனை பேராம்? மூவர். அப்ப எச் எங்க வருவாரு? இங்க மேல வருவார். டிக்கு நேரடியே வருவார். அப்ப இந்த சைட்ல எடுத்தாலும் 3 பேர், இந்த சைட்ல எடுத்தாலும் 3 பேர். இங்க அது அப்ப மீதி வர மீதி வாரால் யாரு? சி. சியரு. சி சி. அப்ப நாங்க போட்டுட்டோம். இப்ப கேள்விக்குள்ள போவோம். சியின் எதிரே அமர்ந்திருப்பவர் யார்? யாரு? ஜி ஜி. 3வது விடை. ஏ மற்றும் சி இடையே அமர்ந்திருப்பவர் யார்? ஏக்கும் சிக்கும் இடையே யார் இருக்கா? பி பி. பி. 1வது. எச்சின் எதிரே அமர்ந்திருப்பவர் யார்? டி. யாரு? டி டி. ஆன்சர் வந்து 3வது. டியின் இருபுறமும் அமர்ந்திருப்பவர்கள் யாவர்? டி இருபுறமும் யாரு? சியும் சியும் ஈயும். சோ ஆன்சர் வந்து 2வது. இதை கேட்டிருந்தா எப்படி? டியின் இருபுறமும் சரி. இப்ப ஏயின் இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் அமர்ந்திருப்பவர்கள் யாவர்? ஹெச்பி ஹெச்சும் பியும். சோ ஆன்சர் வந்து 2வது. இப்ப கேட்கிறான் ஏயின் இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் முறையே அமர்ந்திருப்பவர்கள் யார்? பிஹெச் அப்ப என்ன செய்ய முறையேன்னு சொன்ன முதலா பாக்கணும் என்ன? ஏழு இடது பக்கத்துல யாரு? யாரு? பி பி. பி. அதுக்கு பிறகு பார்க்கணும் வலது பக்கத்துல யாருண்டு? யாரு? ஹெச் H. அப்ப முறையேன்னு கேட்டா நல்லா கவனமா யோசிச்சுக்கணுமா? கேள்வியெல்லாம் நல்லா தெளிவா வாசிச்சு கொள்ளணும். சரி அப்ப முடிப்போமா? இன்னொரு கேள்வி முடிப்போம் என்ன? சரி ஓகே. நாளை நாளை இல்ல அடுத்த இடையில கிளாஸ் ஒன்று போட்டு இந்த பேப்பரை முடிப்போமா? சார். ஓகே.
அப்ப ஓகே, கிளாஸை முடிச்சு கொள்வோம். நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். நான் இடையில ஒரு கிளாஸ் ஒன்று போட்டு தரேன், முடிப்புமா? ஓகே சார். குட் நைட் சார். பை. குட் நைட். படிங்களா? தயவு செய்து படிங்களா? ஆ